அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எழுப்புதல் தான் உங்க வாஞ்சையா? ಉಜ್ಜೀವನವೇ ನಿಮ್ಮ ಅಪೇಕ್ಷೆನಾ? ஆமென். ಆಮೆನ್. அதுக்காக ஜெபிக்கத்தான் கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. கடந்த 27 வருஷமாய் ஜெபித்திருக்கிறோம். ಕಳೆದ 27 ವರ್ಷಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ. இது 28வது வருஷமாய் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ಇದು 28ನೇ ವರ್ಷವಾಗಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஜெபத்தை ஆரம்பித்தவர் கர்த்தர். ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದವರು ಕರ್ತನು. அதனால ஒரு வருஷம் கூட தடையில்லாதபடி இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ಆದ್ರಿಂದ ಒಂದು ವರ್ಷ ಕೂಡ ತಡೆಯಿಲ್ಲದೆ ಕರ್ತನು ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கொரோனா காலத்துல கூட ஆன்லைன்ல ஜெபிக்க வைத்தார். ಕೊರೋನಾ ಕಾಲದಲ್ಲಿ ಕೂಡ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. என்னால் ஆண்டவர் கர்நாடகா மாநிலத்தின் எழுப்புதலை கர்த்தர் விரும்புகிறார். ಏಕೆಂದರೆ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾರೆ. இது ஒரு கன்னட மக்களுக்கு விசேஷமான நாள். ಇದು ಕರ್ನಾಟಕದ ಜನರಿಗೆ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ದಿನ. இன்றைக்கு கன்னட ராஜோத்சவ தினம். ಇವತ್ತು ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವದ ದಿನ. கன்னட மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். ಕನ್ನಡ ಜನರು ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷದಿಂದ இந்த ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. மாநிலம் உருவான ஒரு நாள். ಈ ರಾಜ್ಯವು ರೂಪುಗೊಂಡಂತ ಒಂದು ದಿನ. நாமும் இந்த நாளில இந்த மாநிலத்திற்காக தேவனை துதிக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನು இந்த ಸ್ತುತಿಸಬೇಕು. மாநிலத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்க ಈ வேண்டும். ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುವಂತ ರಾಜಕೀಯ ನಾಯಕರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இந்த மாநிலத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರಿಗೋಸ್ಕರವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அரசியலில் ஈடுபடுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಒಳಗೊಳ್ಳುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. 31 மாவட்டங்கள் இருக்கிறது. 31 ಜಿಲ್ಲೆಗಳು ಉಂಟು. அப்ப 31 கலெக்டர்கள் இருக்கிறாங்க. ಅಂದ್ರೆ 31 ಕಲೆಕ್ಟರ್ಗಳು ಇದ್ದಾರೆ. ஆயிரக்கணக்கான அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳು ಇದ್ದಾರೆ. இந்த அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಈ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ಅನ್ನುತ್ತದೆ. எல்லாரும் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. ಹಾಗೆ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ. இந்த கன்னட ராஜ்யோத்சவ தினத்திற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಈ ಕನ್ನಡ ರಾಜ್ಯೋತ್ಸವದ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳಿರಿ. இதை தனி மாநிலமாய் ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ಇದನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ರಾಜ್ಯವಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதற்காக பாடுபட்ட தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ಅದಕ್ಕಾಗಿ ಪಾಡುಪಟ್ಟಂತ ನಾಯಕರಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த மாநிலத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காக முக்கிய ಈ ஸ்தோத்திரம். ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುವಂತ ರಾಜಕೀಯ ನಾಯಕರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம். ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. துணை முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம். ಉಪ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ மந்திரிமார்களுக்காக ஸ்தோத்திரம். ಎಲ್ಲ ಮಂತ್ರಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எதிர்க்கட்சி தலைவருக்காக ஸ்தோத்திரம். ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எல்லா கட்சி நடத்துகிற தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். ಎಲ್ಲಾ ಪಕ್ಷಗಳನ್ನು ನಡೆಸುವಂತ ನಾಯಕರುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. விதான் சவுதாவில் கர்த்தர் ஆளுகை செய்த நடத்தும். ವಿಧಾನಸೌಧದಲ್ಲಿ ಕರ್ತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ ನಡೆಸಲಿ. இந்த மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ಈ ರಾಜ್ಯವು இந்த ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. மாநிலத்தில் அமைதி சமாதான நல்ஒழுக்க காணப்பட ಈ வேண்டும். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಶಿಸ್ತು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அதற்காக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. 31 மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். 31 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಲೆಕ್ಟರ್ಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லா காவல்துறை அதிகாரிகள் எஸ்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲಾ ಕಾವಲು ಇಲಾಖೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಎಸ್ಪಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲಾ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ಕರ್ತನೇ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அவர்களை பயன்படுத்துவீராக. ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸು ಸ್ವಾಮಿ. இந்த மாநிலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ಈ ರಾಜ್ಯವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. இந்த மாநிலத்தில் அமைதி சமாதானம்
சமாதானம் நல்வொழுக்கம் ಈ காணப்படுவதாக. ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವು ಶಿಸ್ತು ಕಾಣಲ್ಪಡಲಿ. அதற்காக இந்த மாநிலத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ರಾಜ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லாரும் கரமுயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. இயேசுவின் நாமத்தில் இந்த மாநிலத்தை ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் கர்நாடகாவை ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் இந்த மாநிலத்தின் 7 கோடி மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ 7 ಕೋಟಿ ಜನರನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. மாநிலத்தில் அமைதி சமாதான நல்வொழுக்கம் ಈ காணப்படட்டும். ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವು ಶಿಸ್ತು ಕಾಣಲ್ಪಡಲಿ. ஏற்ற காலத்தில் நல்ல மழை பெய்யட்டும். ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಳೆ ಸುರಿಯಲಿ. விளைச்சல்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ಬೆಳೆಗಳು ಹೆಚ್ಚಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. வேலை வாய்ப்புகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ಉದ್ಯೋಗದ ಅವಕಾಶಗಳು ಅಧಿಕವಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எல்லா ஐடி கம்பெனிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ಎಲ್ಲ ಐಟಿ ಕಂಪನಿಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ எல்லா ನಾಮದಲ್ಲಿ. ஃபேக்டரிகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் ಎಲ್ಲ நாமத்தில். ಕಾರ್ಖಾನೆಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆண்டவரே எல்லா மக்களுடைய வாழ்வாதாரங்களும் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ದೇವರೇ ಎಲ್ಲ ಜನರ ಜೀವ ಆಧಾರವು ಉದ್ಧರಿಸಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எல்லா மக்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ಎಲ್ಲ ಜನರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯು ಐಕ್ಯತೆಯು ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ நாங்கள் ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ನಾವು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. கர்நாடக மாநிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள் இந்த ஜெபத்திற்கு நாம் இந்த கர்நாடக மாநிலத்தின் பல மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ಈ ದಿನದ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನೀವು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ನಾನಾ ಜಾಗಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ. உங்களை நான் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ವಿಶೇಷವಾಗಿ ಹಾರೈಸಿ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. பல சபைகளை சார்ந்தவர்கள் நாம் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். ಹಲವಾರು ಸಭೆಗಳಿಗೆ ಸೇರಿದವರು ನಾವು ಒಟ್ಟಾರೆ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. நம்முடைய சபைகள் வேறாயிருந்தாலும், ನಮ್ಮ ಸಭೆಗಳು ಬೇರೆಯಾಗಿದ್ದರು, ஆராதனை முறைகள் வேறாயிருந்தாலும், ಆರಾಧನೆಯ ಪದ್ಧತಿಗಳು ಬೇರೆಯಾಗಿದ್ದರು, ஒரே ரட்சகரை நாம் ஆராதிக்கிறோம். ಒಬ್ಬರೇ ರಕ್ಷಕರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ಒಂದೇ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ಒಂದೇ ಆತ್ಮದಿಂದ ಭರಿತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அவருடைய பாதபடியில் ஒரே குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். ನಾವು ಆತನ ಪಾದಪೀಠದಲ್ಲಿ ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பல சபைகளை சார்ந்த தேவ ஊழியர்கள் மெய்ப்பர்கள் வந்திருக்கிறார்கள். ಹಲವಾರು ಸಭೆಗಳಿಗೆ ಸೇರಿದಂತ ದೇವ ಸೇವಕರು ಕುರುಬಗಳು ಬಂದಿದ್ದಾರೆ. வந்திருக்கிற பாஸ்டர்மார்கள், மொழிநேர ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಸಭಾಪಾಲಕರು, ಪೂರ್ಣಾವರ್ತಿ ಸೇವಕರು, ಸೇವಕಿಯರು, மொழிநேர ஊழியர்கள் கரம் வைத்துங்க. ಪೂರ್ಣಾವರ್ತಿ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ರಿ. அப்படியே எழுந்து நில்லுங்க. ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. எழுந்து நில்லுங்க. மொழிநேர ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், சுவிசேஷகர்கள், மொழிநேர ஊழிய செய்யறவங்களை எழுப்பி நில்லுங்க. ಪೂರ್ಣಾವರ್ತಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸಭಾಪಾಲಕರು, ಸೌವಾರ್ತಿಗಳು, ಪೂರ್ಣ ಸಮಯ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ದಯವಿಟ್ಟು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. கூட்டத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. ಕೂಟದ ಒಳಗೆ ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ. உங்க வசதிப்படி இருங்க. நீங்க சேர்ல உட்காரன்னா அங்கே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வந்து இங்க இருக்கலாம். ನೀವು ವಸತಿಯ ತಕ್ಕಾಗಿರಬಹುದು. ನಿಮಗಾಗಿ ಕುರ್ಚಿಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದಾದರೆ ಎಲ್ಲ ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளை கரந்தட்டி வரவேற்போம். ಎಲ್ಲ ಸೇವಕರನ್ನು, ಸೇವಕಿಯರನ್ನು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಸ್ವಾಗತಿಸೋಣ. உங்களை எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போட வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹಾರೈಸಿ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. ನಿಮಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உட்காருங்கள். ಕೂತ್ಕೊಳ್ರಿ. இப்படி பல சபைகளை சார்ந்த ஊழியர்களும் தேவ பிள்ளைகளை இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಸಭೆಗಳನ್ನು ಸೇರಿದಂತ ದೇವ ಸೇವಕರು, ದೇವ ಮಕ್ಕಳು ಒಟ್ಟಾರೆ ನಾವು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அதனாலதான் இந்த ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಶಕ್ತಿಯುತವಾಗಿದೆ. இந்த முதல் பகுதியில நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். ಈ ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಉಜ್ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. நாம் 27 வருடமாய் எழுப்புதலுக்காக ஜெபித்து
கொடுத்திருக்கிறோம். ನಾವು 27 ವರ್ಷಗಳಿಂದ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. இன்னும் எவ்வளவு நாள் எழுப்புதலுக்காய் ஜெபிப்பது? ಇನ್ ಮುಂದೆ ಎಷ್ಟು ದಿವಸಗಳು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ இனி ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು? எழுப்புதலை நம்ம பார்க்க வேண்டும். ಇನ್ ಮುಂದೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಾವು ಕಾಣಬೇಕು. இனி எழுப்புதலை பார்க்க வேண்டும். ಇನ್ ಮುಂದೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. அதை பார்க்கிற காலம் வந்து விட்டது. ಅದನ್ನು ನೋಡುವಂತ ಕಾಲವು ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எழுப்புதலை நம்ம கண்களால பார்க்க வேண்டும். ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣಾರೆ ನಾವು ಕಾಣಬೇಕು. அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்ட காரியங்கள் கண் முன்னால் நிறைவேற வேண்டும். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ನೆರವೇರಬೇಕು. எழுப்புதல் என்றால் என்ன? ಉಜ್ಜೀವನ ಅಂದರೆ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಂತ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. ஆவியானவர் தான் எழுப்புதலை உண்டாக்க முடியும். ದೇವರಾತ್ಮನೇ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. எந்த ஊழியக்காரனாலும் எழுப்புதலை உண்டாக்க முடியாது. ಯಾವ ಸೇವಕರಿಂದಲೂ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Outpouring of the Holy Spirit is the revival. ಉಜ್ಜೀವನ ಎಂದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅಳತೆಯಿಲ್ಲದೆ ಸುರಿಸಲ್ಪಡುವುದೇ ಉಜ್ಜೀವನ. அதற்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். ಯೋವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯ. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ನಾನು ಮನುಷ್ಯರಾದಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆ. ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? ಈ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಡುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம், ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಅನುಭವ. வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். ಜೀವಿತವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. ஒரு மனிதனுக்குள்ள எழுப்புதல் வரும்போது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬರುವಾಗ அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். ಅವನ ಜೀವಿತವು ஒரு ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் வரும்போது ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ குடும்பம் மறுரூபமாகும். ಕುಟುಂಬವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு சபைக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படும் போது ಒಂದು ಸಭೆಯ ಒಳಗೆ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಡುವಾಗ சபை மறுரூபமாகும். ಸಭೆಯು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு கிராமத்துல பட்டணத்துல ஆவியானவர் ஊற்றப்படும் போது ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಡುವಾಗ அந்த கிராமம் அந்த பட்டணம் ಆ மறுரூபமாகும். ಗ್ರಾಮವು ಆ ಪಟ್ಟಣವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு மாநிலத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரும்போது ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಟ್ಟು ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ அந்த மாநிலம் மறுரூபமாகும். ಆ ರಾಜ್ಯವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. அப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவதுதான் எழுப்புதல். ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲ್ಪಟ್ಟು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಂತ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದೇ ಉಜ್ಜೀವನ. அதை குறித்து தான் இயேசு சொன்னார், பூமியின் மீது அக்னியை போட வந்தேன். ಅದರ ಬಗ್ಗೆನೇ ಯೇಸು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರು, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲು ಬಂದೆ. அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ಅದು ಹೊತ್ತಿ ಉರಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತೇನೆ. அது எழுப்புதல் அக்னி. ಅದು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿ. அது பரிசுத்தாவின் அக்னி. ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬೆಂಕಿ. ஒரு பகுதியில நெருப்பு பிடிச்சிட்டு வைத்துக் கொள்ளுங்க. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ. அந்த நெருப்பு பிடித்து பாருங்க, இடத்தை போய் பாருங்க, இடமே மாற்றப்பட்டிருக்கும். ಆ ಬೆಂಕಿ ಹೊತ್ತಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜಾಗವನ್ನು ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, ಆ ಜಾಗವೇ ಬದಲಾಗಿರುತ್ತದೆ. அக்னி ஒரு இடத்தின் சூழ்நிலையை மாற்றிவிடும். ಬೆಂಕಿಯು ಒಂದು ಸ್ಥಳದ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அந்த அக்னி நமக்குள்ளே வரும்போது நம்மை ಆ மறுரூபமாக்கிவிடும். ಬೆಂಕಿಯು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ರೂಪಾಂತರಗೊಳಿಸುತ್ತದೆ. அதனால்தான் அந்த அக்னியை போட வந்தேன் என்று இயேசு சொன்னார். ಅದಕ್ಕಾಗಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲು ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಂದನು. இந்த அக்னி போடும் பொழுது என்ன நடக்கும்? ಈ ಬೆಂಕಿಯು ಹಾಕಲ್ಪಡುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமிலே 120 பேர் மேல் அக்னி இறங்கினர். ಪಂಚಾಶತನದ ದಿನದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ 120 ಮಂದಿಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಇಳಿಯಿತು. முதல் நாளிலே ಪ್ರಥಮ ದಿನದಲ್ಲಿ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பினார். ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮನ ತಿರುಗಿದರು. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ 2வது நாளிலே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். ಆ ದಿನದಲ್ಲಿ 5000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும்போது 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்படுகிறார். ಹೇರಾಳವಾದಂತ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. பாருங்க, எழுப்புதல் நடக்கும்போது ನೋಡಿರಿ, ಉಜ್ಜೀವನ ನಡೆಯುವಾಗ கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார். ಹೇರಾಳವಾದ
ಭಯಂಕರವಾದಂತ ಜನಕೂಟ, ಜನರು ಮನ ತಿರುಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. கர்நாடகாவில் 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 7 ಕೋಟಿ ಜನರಿದ್ದಾರೆ. அப்ப தினமும் ஆயிரமா மக்கள் ரட்சிக்கப்படணும். ಅಂದರೆ ಪ್ರತಿ ದಿನವೂ ಸಾವಿರ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. இப்ப அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ಈಗ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ஒரே நாள்ல 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 5,000 ಜನರು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு மாநிலத்தில் ஒரே நாள்ல 12,000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 12,000 ಜನರು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. பாப்புவா நீகுனி என்கிற ஒரு தீவு ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிறது. ಪಾಪುವಾ ನೀಗಿನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ದ್ವೀಪವು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಉಂಟು. அந்த தீவில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. ಆ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿದೆ. கடந்த சில மாதங்கள்ல 2.5 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ಕಳೆದ ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳಲ್ಲಿ 2.5 ಲಕ್ಷ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 1000ಗಟ್ಟಲೆ ಜನರು ಮನ ತಿರುಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அங்கே புதிதாய் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಸರ್ಕಾರವು ಸ್ಥಾಪಿತಗೊಂಡಿದೆ. அரசாங்கத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணி ಆ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕೂಡಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ பாப்புவா நீகுனி தீவில் இருக்கிற தேசம் முழுவதும் கிறிஸ்தவ தேசம்னு அறிவிச்சிட்டாங்க. ಪಾಪುವಾ ನೀಗಿನಿ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ದೇಶದ ಜನರು ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ದೇಶ ಎಂಬುದಾಗಿ ಘೋಷಿಸಿದರು. அந்த அரசாங்கமே அறிவித்து விட்டு ಅದು ಸರ್ಕಾರವೇ ಅದನ್ನು ಘೋಷಿಸಿದೆ. ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகி ಒಂದು இருக்கிறது. ದೊಡ್ಡ ಆತ್ಮಿಕ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಿದೆ. இப்படி உலகத்தின் பல நாடுகளிலே கர்த்தர் இதை செய்து கொண்டு ಈ வருகிறார். ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದ ನಾನಾ ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப ஒரு தேசமே மறுரூபமாக்கப்படுகிறது. ಅಂದರೆ ಒಂದು ದೇಶವೇ ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரும்போது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 10ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ அரசாங்க அதிகாரியாக இருந்த கொர்நேலியு குடும்பமாய் ரட்சிக்கப்படுகிறார். ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಯಾಗಿರುವಂತ ಕೊರ್ನೇಲಿಯನು ಕುಟುಂಬ ಸಮೇತ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. அந்த ரோம அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ರೋಮಾಪುರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸೇರಿದಂತ ಅಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ அப்ப ಹೊಂದುತ್ತಾರೆ. எழுப்புதல் வரும்போது ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ காவல்துறை அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. ಕಾವಲು ಇಲಾಖೆಯ ಅಧಿಕಾರಿಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. நீதித்துறை அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. ನೀತಿ ಇಲಾಖೆಯ ಅಧಿಕಾರಿಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. எல்லா அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ಎಲ್ಲ ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஒரு மறுரூபம் உண்டாகும். ಒಂದು ರೂಪಾಂತರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 9ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவருடைய திருச்சபைக்கு விரோதமாய் எழுப்பின சவுல் என்கிற வாலிபனை ஆண்டவர் சந்திக்கிறார். ದೇವರ ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಂತ ಸೌಲನನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. சபையை உபத்திரவப்படுத்தினவன், ಸಭೆಯನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದವರು, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமாய் இருந்தவன், ಸ್ಟೇಫನನು ಕೊಲ್ಲಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದವನು, அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் மாறுகிறார். ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸೇವಕನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾನೆ. கர்நாடகாவில் இந்தியாவில் நிறைய மத தீவிரவாத அமைப்புகள் இருக்கிறது. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಧರ್ಮದ ಉಗ್ರಗಾಮಿ ಸಂಘಟನೆಗಳು அது ಉಂಟು. கிறிஸ்தவ ஊழியர்கள் சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். ಅವುಗಳು ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ಸೇವಕರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತವರು. அதுல உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஊழியர்களாய் மாறுவார்கள். ಅದರಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸೇವಕರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அதான் எழுப்புதல் நடைபெறும். ಅದೇ ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದು. அது மாத்திர பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಬಲವಾದಂತ ಅದ್ಭುತ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ பேதுருடைய நிழல் பட்டு சுகமாகிறாங்க. ಪೇತ್ರನ ನೆರಳು ಬಿದ್ದು ಸುಖ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பலத்த அற்புத அடையாளம் நடக்கிறது. ಬಲವಾದಂತ ಅದ್ಭುತ ಗುರುತುಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. பேதுரு யோவானை கொண்டு மாத்திரம் அல்ல, ಪೇತ್ರನು ಯೋಹಾನನ್ನು ಗೊಂಡು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பந்து விசாரிப்புக்கான இந்த ஸ்தேவான் மூலமா அற்புதம் நடக்கிறது. ಊಟ ವಿಚಾರಿಸುವಂತ ಸ್ಟೇಫನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೂಡ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಿತು. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. பந்து விசாரிப்புக்கான இந்த பிலிப்பை கொண்டு பலத்த அற்புதம் நடக்கிறது. ಊಟ ವಿಚಾರಿಸುವಂತ ಪಿಲಿಪ್ಪನನ್ನು ಕೊಂಡು ಬಲಿಷ್ಠವಾದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. மாய வித்தகாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார். ಆ ಮಾಯಾ ಜಾಲ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. மந்திரவாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ಮಂತ್ರವಾದಿಗಳೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அது கர்நாடகாவில் நடக்க
போகிறது. ಅದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೆಯಲಿದೆ. அதை பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ನೋಡಬೇಕು. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. கர்நாடகாவில் மந்திரவாதிகள் மனம் திரும்புவதை பார்க்கணும். ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಮಂತ್ರವಾದಿಗಳು ಮನ ತಿರುಗುವುದನ್ನು ನೋಡಬೇಕು. அரசாங்க அதிகாரிகள் மனம் திரும்புவதை பார்க்கணும். ಸರ್ಕಾರದ ಅಧಿಕಾರಿಗಳು ಮನ ತಿರುಗುವುದನ್ನು ನೋಡಬೇಕು. அரசியல்வாதிகள் மனம் திரும்புவதை பார்க்கணும். ರಾಜಕಾರಣಿಗಳು ಮನ ತಿರುಗುವುದನ್ನು ನೋಡಬೇಕು. திரள்கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுவதை பார்க்கணும். ಹೇರಾಳವಾದಂತ ಜನಸಮೂಹ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವುದನ್ನು ನೋಡಬೇಕು. இப்போ எத்தனை பேர் இந்த எழுப்புதலை பார்க்க விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನೋಡಲು ಬಯಸುತ್ತೀರಿ? அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அப்போஸ்தலர் 6:7 பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. எழுப்புதல் உண்டான எருசலேமிலே சீஷருடைய தொகை மிக அதிகமாய் பெருகிற்று. ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾದಂತ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಶಿಷ್ಯರ ಸಂಖ್ಯೆಯು ಬಹಳ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. விசுவாசிகள் தொகை பெருகிற்று என்று சொல்லப்படவில்லை. ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸಂಖ್ಯೆಯು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. சீஷருடைய தொகை பெருகிற்று. ಶಿಷ್ಯರ ಸಂಖ್ಯೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. 4 அதிகாரத்தில் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 6 அதிகாரத்துக்கு பிறகு எல்லா சீஷர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. 6ನೇ ಅಧ್ಯಾಯದ ನಂತರ ಎಲ್ಲರನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்ற சீஷி இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ಜೋಪ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೊರ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಶಿಷ್ಯಳು ಇದ್ದಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப விசுவாசிகள் சீஷரா மாறிட்டாங்க. ಅಂದರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾದರು. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் எல்லாரும் சீஷர்களா சீஷிகளா மாற போறீங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರುವಂತ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಶಿಷ್ಯರಾಗಿ ಶಿಷ್ಯಳಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. நீங்க வேலை செய்யற இடத்துல, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ நீங்க என்ன கிறிஸ்தவங்களா ನೀವೇನು ಕ್ರೈಸ್ತರ அப்படி கேட்டா, ಆ ರೀತಿಯ ಕೇಳಿದ್ರೆ, இல்ல நான் இயேசுவுடைய சீஷன், ಇಲ್ಲ ನಾನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನು, நான் இயேசுவுடைய சீஷி, ನಾನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯಳು அப்படின்னு சொல்ல போறீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲಿದ್ದೀರಿ. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அப்படிதான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். ಅದನ್ನೇ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் போது, ಅಪೊಸ್ತಲರ 9:31 ನೋಡುವಾಗ, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் வளர்ந்து பெருகிற்று. ಯೂದೇಯ, ಗಲಿಲೇಯ, ಸಮಾರ್ಯ ದೇಶಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಸಭೆಗಳು ಬೆಳೆದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. கர்நாடக மாநிலத்துல, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ, பெங்களூர்ல, ಹುಬ್ಳಿಯಲ್ಲಿ, ದಾವಣಗೆರೆಯಲ್ಲಿ அப்படி எல்லா 31 மாவட்டத்துல சபைகள் வளர்ந்து பெருகிற்று. ಆ ರೀತಿಯಾಗಿ 31 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳು ಬೆಳೆದು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. அதான் எழுப்புதல். ಅದೇ ಉಜ್ಜೀವನ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. எழுப்புதல் வரும்போது உபத்திரமும் வரும், சேர்ந்தே வரும். ಉಜ್ಜೀವನ ಬರುವಾಗ ಹಿಂಸೆಗಳು ಕೂಡ ಸೇರಿಕೊಂಡೇ ಬರುತ್ತದೆ. ஸ்தேவான் ரத்தம் சிந்தி மரிக்கிறார். ಸ್ಟೇಫನನು ರಕ್ತ ಸುರಿಸಿ ಸಾಯ್ತಾನೆ. யாக்கோபு கொல்லப்படுகிறார். ಯಾಕೋಬನು ಕೊಲೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾನೆ. பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார். ಪೇತ್ರನನ್ನು ಸೆರಾವಸ್ಥೆಗೆ ಹಾಕ್ತಾರೆ. அப்போஸ்தலர்கள் அடித்து காயப்படுத்தப்படுறாங்க. ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಹೊಡೆದು ಗಾಯಪಡಿಸುತ್ತಾರೆ. பவுல் சீலாவும் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. ಪೌಲನನ್ನು ಸೀಲರನ್ನು ಹೊಡೆದು ಗಾಯಪಡಿಸಲ್ಪಟ್ಟು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕ್ತಾರೆ. எழுப்புதலையும் உபத்திரவத்தையும் பிரிக்க முடியாது. ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ಹಿಂಸೆಗಳನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எழுப்புதலும் உபத்திரவம் தொடர்ந்தே வரும். ಉಜ್ಜೀವನವು ಹಿಂಸೆಯು ಸೇರಿ ಬರುತ್ತದೆ. கர்நாடக மாநிலத்தில் அது வரும். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಅದು ಬರುತ್ತದೆ. இப்பவே அது இருக்குது. ಈಗಲೇ ಅದು ಇದೆ. என்ன அர்த்தம்? எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ಏನರ್ಥ? ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். ಹಿಂಸೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ಹೇಳ್ರಿ. உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். ಹಿಂಸೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டால் ஸ்தோத்திரம். ಕ್ರೈಸ್ತರು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟರೆ ಸ್ತೋತ್ರ. சபைகள் தாக்கப்பட்டால் ஸ்தோத்திரம். ಸಭೆಗಳು ಬಾಧೆಗೊಳಗಾದರೆ ಸ್ತೋತ್ರ. அப்படின்னா ஆண்டவர் மறுரூபப்படுத்த ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். ಅಂದರೆ ದೇವರು ರೂಪಾಂತರಗೊಳಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. அப்ப இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம எழுப்புதல் வாசிக்கிறோம். ಅಂದರೆ ಇದನ್ನೇ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. இந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ಈ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿಯೇ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. அப்ப இந்த எழுப்புதல் எங்க ஆரம்பிக்கும்? ಅಂದರೆ ಈ ಉಜ್ಜೀವನವು ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ? எப்படி அது பரவும்? ಅದು ಹೇಗೆ ಹರಡುತ್ತದೆ? முதலாவது எழுப்புதல்
எழுப்புதல், ಮೊದಲನೇದಾಗಿ ಉಜ್ಜೀವನವು, யார் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ ಯಾರು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೋ அவங்களுக்குள்ளதான் அது ஆரம்பிக்கும். ಅವರ ಒಳಗೆ ಅದು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டாகணும். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಆ ಉಜ್ಜೀವನವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீங்க மறுரூபமாக்கப்படணும். ನೀವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಬೇಕು. எனக்குள்ள அந்த எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನ ಒಳಗೆ ಆ ಉಜ್ಜೀವನವು ಉಂಟಾಗಬೇಕು. எனக்குள்ள மறுரூபம் உண்டாகணும். ನನ್ನೊಳಗೆ ರೂಪಾಂತರ ಉಂಟಾಗಬೇಕು. முதலாவது ஜெபிக்கிற நமக்குள்ளதான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்குள்ள இந்த எழுப்புதல் உண்டாகும். ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்களுடைய குடும்பம் மறுரூபமாகும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. மூன்றாவது உங்களுடைய சபைக்குள்ள இந்த எழுப்புதல் உண்டாகும். ಮೂರನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಸಭೆಗಳ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನವು சபை ಉಂಟಾಗುತ್ತದೆ. மறுரூபமாகும். ಸಭೆಯು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುತ್ತದೆ. நான்காவது நீங்க வசிக்கிற பகுதியில எழுப்புதல் உண்டாகும். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನೀವು ವಾಸ ಮಾಡುವಂತ ಭಾಗದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்க கிராமத்துல உங்க பட்டணத்துல ನಿಮ್ಮ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ நீங்க வசிக்கிற பகுதியில எழுப்புதல், ನೀವು ವಾಸ ಮಾಡುವಂತ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ. அப்புறம் நீங்க வேலை செய்யற இடத்துல எழுப்புதல் உண்டாகும். ನಂತರ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நீங்க படிக்கிற இடத்துல, ನೀವು ಓದುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, ನೀವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ அங்க எழுப்புதல் உண்டாகும். ಅಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்புறம் உங்களுடைய மாவட்டம் முழுவதும் எழுப்புதல் உண்டாகும். ನಂತರ ನಿಮ್ಮ ಜಿಲ್ಲೆ ಎಲ್ಲೆಡೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்புறம் உங்களுடைய மாநிலம் முழுவதும் எழுப்புதல் உண்டாகும். ನಂತರ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಎಲ್ಲೆಡೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப மையப்புள்ளி நீங்க தான். ಅಂದರೆ ಕೇಂದ್ರ ಸ್ಥಳ ನೀವೇ. மையப்புள்ளி நம்ம தான். ಕೇಂದ್ರ ಅಂಕಿ ಅಂಶವು ನೀವೇ. நமக்குள்ள இருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். ನಮ್ಮ ಒಳಗಿಂದಲೇ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನು ಬಯಸುತ್ತೀರಿ? எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. என் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನ ಕುಟುಂಬದೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ எங்க ಉಂಟಾಗಬೇಕು. சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. நான் இருக்கிற இடத்துல எல்லாம் எழுப்புதல் உண்டாகணும். ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. அங்கதான் ஆரம்பிக்கணும். ಅಲ್ಲೇ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. நம்ம எல்லாம் எழுப்புதல் வெளியே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ಅಂತ ಹೊರಗಡೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என் மகனே உனக்குள்ளதான் முதல்ல எழுப்புதல் ஆரம்பிக்கணும். ನನ್ನ ಮಗನೇ ನಿನ್ನೊಳಗೇನೆ ಪ್ರಥಮವಾಗಿ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳಬೇಕು. மகளே உனக்குள்ளதான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும். ಮಗಳೇ ನಿನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಥಮವಾಗಿ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳಬೇಕು. 120 பேர் மேலறையில கூடி ஜெபித்து கொண்டிருந்தார். 120 ಮಂದಿ ಜನರು ಮೇಲಂತಸ್ತಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. தேற்றரவாளனை அனுப்பும், ದೇವರೇ ಸಹಾಯಕನನ್ನು ಕಳುಹಿಸು, அக்னியை போடும், ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕು, ஆவியை ஊற்றும், ಆತ್ಮನನ್ನು ಸುರಿಸು. அந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ಆ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. அந்த எழுப்புதல் அக்னி முதல்ல அவங்க மேலதான் இறங்கினார். ಆ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯು ಮೊದಲು ಅವರ ಮೇಲೆನೆ ಇಳಿಯಿತು. அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட, ಅವರ ಜೀವಿತವು ರೂಪಾಂತರಗೊಂಡಿತು. அதுவரைக்கும் யார் பெரியவன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ಅದುವರೆಗೂ ಯಾರು ದೊಡ್ಡವರು ಎಂಬುದಾಗಿ ಜಗಳವಾಡುತ್ತಿದ್ದರು. அக்னி இறங்கி அவளை மறுரூபமாக்கிற்று. ಈಗ ಬೆಂಕಿ ಇಳಿದು ಅವರನ್ನು ರೂಪಾಂತರ ಮಾಡಿತು. அதன் பிறகு யார் பெரியவன் வார்த்தையே வரவில்லை. ಅದಾದ ನಂತರ ಯಾರು ದೊಡ್ಡವನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತೇ ಬರಲಿಲ್ಲ. அவருடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்பட்டது. ಅವರ ಜನ್ಮ ಸ್ವಭಾವವು ನಾಶವಾಗಿ ಹೋಯಿತು. அவருடைய மாம்ச சிந்தை அழிக்கப்பட்டது. ಅವರ ದೇಹದ ಆಲೋಚನೆಗಳು ನಾಶವಾಗಿ ಹೋಯಿತು. கிறிஸ்துவின் சிந்தை அவளுக்குள்ளே உண்டானது. ಕ್ರಿಸ್ತನ ಆಲೋಚನೆಯು ಅವರ ಒಳಗೆ ಉಂಟಾಯಿತು. அவளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம். ಅವರ ಒಳಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಬದಲಾವಣೆ. அதுவரைக்கும் அவங்க ஜெபிக்க முடியாம கஷ்டப்பட்டார்கள். ಅದುವರೆಗೂ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕಷ್ಟಪಟ್ಟರು. இயேசு கூட சேர்ந்து கூட அவங்களால ஜெபிக்க முடியல. ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿಕೊಂಡು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆಗ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா எழுப்புதல் அக்னி போட்ட உடனே, ಆದ್ರೆ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯು ಹಾಕಿದ ತಕ್ಷಣ மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெபத்திலே தரித்திருக்கிறாங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದಾರೆ. பேதுரு சிறையில் வைக்கப்பட்ட போது ಪೇತ್ರನನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟ சபையார் பகல்ல இரவுல தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ಸಭೆಯವರು ಹಗಲಲ್ಲಿ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. அந்த ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றம். ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ. அவருடைய வாழ்க்கையை மாறுகிறது. ಅವರ ಜೀವಿತವೇ ಬದಲಾಗುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் கடைசி சில வசனம் வாசித்தால், ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯಗಳು ಕಡೆಯ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದರೆ, அவங்களுக்கு கபடமில்லாத இருதயம் இருந்ததா. ಅವರಿಗೆ ಕಪಟತನ ಇಲ್ಲದ ಹೃದಯವು ಇತ್ತಂತೆ. அவங்களுக்கு யார் மேலே பொறாமை இல்ல, ಯಾರ ಒಳಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ಲ, தங்களை குறித்த பெருமை இல்ல, ತಮ್ಮ ಬಗ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಇಲ್ಲ, எனக்கு என்ன லாபம்
கிடைக்குன்னு சுயநலம் இல்லை. ನನಗೆ ಏನ್ ಲಾಭ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬ ಸ್ವಾರ್ಥತೆ ಇಲ್ಲ. அவர்கள் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களா மாறிட்டாங்க. ಅವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾದರು. அதான் வசனம் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் ಆ ஆவியானவர். ಬದಲಾವಣೆಯನ್ನು ತಂದವರು ಪವಿತ್ರಾತ್ಮನು. எழுப்புதல் வந்தவுடனே ಉಜ್ಜೀವನ ಬಂದ ತಕ್ಷಣ முதலாவது அவருடைய உள்ளம் மாறுகிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗುತ್ತದೆ. அவருடைய சிந்தனை மாறுகிறது. ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಬದಲಾಗುತ್ತದೆ. அவருடைய இருதயம் ஒரு களங்கமில்லாத இருதயமாய் மாறுகிறது. ಅವರ ಹೃದಯವು ಕಳಂಕವಿಲ್ಲದ ಒಂದು ಹೃದಯವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஒரு பெருமை பொறாமை இல்லாத ஒரு இருதயம். ಹೆಮ್ಮೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಂದು ಹೃದಯ. அதுதான் எழுப்புதல் செய்கிற மாற்றம். ಅದು ಉಜ್ಜೀವನವು ಮಾಡುವಂತ ಬದಲಾವಣೆ. இந்த எழுப்புதல் எனக்குள்ள வரணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ಈ ಉಜ್ಜೀವನವು ನನ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಬಯಸ್ತೀರಾ? ஆண்டவரே, இந்த எழுப்புதல் எனக்குள்ள வரணும். ದೇವರೇ, ಆ ಉಜ್ಜೀವನವು ನನ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು. எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್. என் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். ನನ್ನ ಕುಟುಂಬದೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. இனிமே என் குடும்பத்துக்குள்ள மாமியார் மருமகள் சண்டையே வரக்கூடாது. ಇನ್ ಮುಂದೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅತ್ತೆ ಸೊಸೆ ಜಗಳನೇ ಬರಬಾರದು. கணவன் மனைவி சண்டையே வரக்கூடாது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳನೇ ಬರಬಾರದು. இந்த எழுப்புதல் நமக்குள்ள வராம கர்நாடகாவில் எப்படி எழுப்புதல் வரும்னு நினைக்கிறீங்க? ಈ ಉಜ್ಜೀವನವು ನಮ್ಮೊಳಗೆ ಬಾರದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಎದುರು ನೋಡ್ತೀರಾ? கூட்டத்தில் அந்நிய பாஷையில சத்தம் போடுறது, துதிக்கிறது. ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಶಬ್ದ ಹಾಕೋದು, ಸ್ತುತಿಸೋದು. வீட்டுக்கு போன உடனே புருஷன் கூட சண்டை. ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ಜಗಳ. மனைவியை திட்டுறது, ಹೆಂಡತಿಯನ್ನು ಬೈಯೋದು. பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏண்டா இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன். ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾಕೆ ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா கூட்டத்துக்கு போனா அந்நிய பாஷை பேசுறாங்க. ಆದ್ರೆ ಕೂಟಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗ್ತದೆ. இது என்ன ஆவி? ಇದು ಏನ್ ಆತ್ಮ? சர்ச்சுக்கு போனா மட்டும் ஒரு ஆவி வருது. ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಮಾತ್ರ ಒಂದು ಆತ್ಮ ಬರುತ್ತೆ. வீட்டுக்குள்ள வந்தா வேற ஆவி வருது. ಮನೆಯೊಳಗೆ ಬಂದ್ರೆ ಬೇರೆ ಆತ್ಮ ಬರುತ್ತದೆ. மாமியாரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ಅತ್ತೆಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இதுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. ಇದಕ್ಕೊಂದು ಸಾವು ಬರ್ತಿಲ್ವಲ್ಲ. முறுமுறுத்துக்கிட்டே சாப்பாடு வைக்கிறது. ಈ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಊಟ ಇಡೋದು. மருமகளை குறித்த முறுமுறுப்பு. ಸೊಸೆಯ ಬಗ್ಗೆ ಒಂದು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ. அவன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்ல. ಮನೆಯ ಒಳಗೇನೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஆமா, வீட்டுக்குள்ளே கணவன் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறது, மனைவி ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறது. ಮನೆಯ ಒಳಗೇನೆ ಗಂಡ ಒಂದು ಕಡೆ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋದು, ಹೆಂಡತಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋದು. ஆனா ஆண்டவரே, 31 மாவட்டத்தில் எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. ದೇವರೇ, 31 ಜಿಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು ಸ್ವಾಮಿ. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, முதல்ல உனக்குள்ளதான் எழுப்புதல் வரணும். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಮಗಳೇ ಮಗನೇ, ಮೊದಲು ನಿನ್ನೊಳಗೇನೆ ಉಜ್ಜೀವನ. நீ எழுப்புதல் அடைஞ்சாதான் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தாதான் சமுதாயத்தில் மாற்றம் வரும். ನೀನು ಉಜ್ಜೀವನ ಹೊಂದಿದರೆ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಸಮಾಜದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. முதலாவது எனக்குள்ள எழுப்புதல் வரணும். ಅಂದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. 120 பேர் ஜெபிச்சாங்க எழுப்புதலுக்காக. அவங்களுக்குள்ளதான் முதலாவது எழுப்புதல் வந்தது. 120 ಮಂದಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ. ಆದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರ ಮೇಲನೆ ಉಜ್ಜೀವನವು ಬಂದಿತು. அவருடைய சுபாவங்கள் மாறினது. ಅವರ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾದವು. அவர்களுக்குள்ளே தாழ்மை உண்டானது. ಅವರ ಒಳಗೆ ತಾಳ್ಮೆ ಉಂಟಾಯಿತು. சாந்தம் உண்டானது. ಶಾಂತಿ ಉಂಟಾಯಿತು. இயேசு மட்டும் மகிமைப்படுகின்ற கிறிஸ்துவின் சிந்தை உண்டானது. ಯೇಸು ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಆಲೋಚನೆ ಉಂಟಾಯಿತು. அப்புறம் அந்த எழுப்புதல் சபைக்குள்ளே பரவினது. ನಂತರ ಉಜ್ಜೀವನವು ಸಭೆಯ ಒಳಗೆ ಹರಡಿತು. ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகள் கபடமில்லாத இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕಪಟತನ ಇಲ್ಲದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அந்த எழுப்புதல் ಅದು ಉಜ್ಜೀವನ முதல்ல எனக்குள்ள வரணும். ಮೊದಲು ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು. நமக்குள்ள வரணும். ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. நாம் எழுப்புதல் அடைந்திருக்கிற பக்கத்து வீட்டுல அவங்க பார்க்கணும். ನಾವು ಉಜ್ಜೀವನ ಹೊಂದಿರುವುದನ್ನು ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನೋಡಬೇಕು. எதிர் வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும். ಎದುರು ಮನೆಯವರು ನೋಡಬೇಕು. நீங்க வேலை செய்யற இடத்துல பார்க்கணும். ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿರುವವರು நீங்க ನೋಡಬೇಕು. படிக்கிற இடத்துல பார்க்கணும். ನೀವು ಓದುವಂತ ಜಾಗದಲ್ಲಿರುವವರು ನೋಡಬೇಕು. உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்திருக்கிறது வெளிப்படணும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬಂದಿದೆ ಎಂಬುದು ಪ್ರತ್ಯಕ್ಷ
ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಬೇಕು. அப்ப முதல்ல எழுப்புதல் எனக்குள்ள ஆரம்பிக்கணும். ಅಂದರೆ ಪ್ರಥಮವಾಗಿ ಉಜ್ಜೀವನವು ನನ್ನೊಳಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗಬೇಕು. இரண்டாவது என் குடும்பத்துக்குள்ள இந்த எழுப்புதல் உண்டாகும். ಎರಡನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. பக்கத்து வீட்டுல சொல்லணும், இந்த வீட்டுல சத்தமே வராது, சண்டையே கிடையாது. ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಹೇಳಬೇಕು, ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಶಬ್ದನೇ ಇಲ್ಲ, ಗಲಾಟೆನೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பாட்டு சத்தம் கேட்கும், ಹಾಡು ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತದೆ, ஜெப சத்தம் கேட்கும், ಪ್ರಾರ್ಥನಾ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತದೆ, துதிக்கிற சத்தம் கேட்கும், ಸ್ತುತಿಸುವ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತದೆ, ஒரு சந்தோஷமா பேசுகிற சத்தம் கேட்கும், ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತದೆ. அந்த வீடே ஒரு மாற்றம். ಆ ಮನೆಯೇ ಒಂದು ಬದಲಾವಣೆ. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல், ಅಂದರೆ ಮನೆಯ ಒಳಗೆ ಒಂದು ಉಜ್ಜೀವನ. அந்த எழுப்புதல் உங்க வீட்டுக்குள்ள வரணும். ಆ ಉಜ್ಜೀವನವು ನಿಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗೆ ಬರಬೇಕು. அந்த எழுப்புதல் வந்துட்டா வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ಆ ಉಜ್ಜೀವನ ಬಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ, எல்லாரும் துதிக்கிறவங்களா இருப்பாங்க, ಎಲ್ಲರೂ ಸ್ತುತಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமான குடும்பமா சர்ச்சுக்கு போவாங்க, ಎಲ್ಲರೂ ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. கணவர் ஒரு பக்கம், ಗಂಡ ಒಂದು ಕಡೆ. கணவர் சொல்லுவார், நான் இந்த சபைக்கு போறேன், ಗಂಡ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಈ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, இல்ல இல்ல நான் இந்த சபைக்கு தான் போவேன், ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ಈ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. மனைவி ஒரு பக்கம், ಹೆಂಡತಿ ಒಂದು ಕಡೆಗೆ. பிள்ளைகள் பார்ப்பாங்க, ரெண்டுமே சரி கிடையாது, ಮಕ್ಕಳು ನೋಡ್ತಾರೆ, ಇಬ್ರು ಸರಿ ಇಲ್ಲ, எங்களுக்கு இந்த சபை தான் சரியா இருக்குது, ನಮಗೆ ಈ ಸಭೆಯೇ ಸರಿಯಾಗಿದೆ, அங்கதான் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, ಅಲ್ಲೇ ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், கிருபை போதுன்றாங்க, ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಪಾಪ ಮಾಡಬಹುದು, ಕೃಪೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது ரொம்ப நல்லா இருக்குது. ಅದು ನೋಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. காலையில ஆராதனைக்கு போகலாம், ಬೆಳಗ್ಗೆ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗೋಣ, சாயங்காலம் கிளப்புக்கு போகலாம், ಸಾಯಂಕಾಲ ಪಬ್ಗೆ ಹೋಗೋಣ, நாங்க பாட்டும் பாடுவோம், ಅಲ್ಲಿ ನಾವು ಹಾಡು ಹಾಡ್ತೇವೆ, கொஞ்சம் குடிச்சுக்கொள்ளும் செய்யலாம், ಸ್ವಲ್ಪ ಕುಡಿದು ಕೂಡ ನೋಡಬಹುದು. எங்களுக்கு அது நல்லா இருக்குது. ನಮಗೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿದೆ. குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு இருக்குது, ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ಇಷ್ಟು ಇದೆ. நம்ம போய் ஆண்டவரை கர்நாடகாவை மாத்தோம், இந்தியாவை மாத்தோம்னா முதல்ல நீ மாறு மகனே மகளே. ನಾವು ಹೋಗಿ ದೇವರ ಹತ್ರ, ದೇವರೇ ಕರ್ನಾಟಕವನ್ನು ಬದಲಾಯಿಸು, ಭಾರತವನ್ನು ಬದಲಾಯಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உன் குடும்பம் மாறணும், ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಬದಲಾಗಬೇಕು, எழுப்புதல் உன் வீட்டுக்குள்ள உண்டாகணும், ಜೀವನವು ನಿನ್ನ ಮನೆಯೊಳಗೆ ಉಂಟಾಗಬೇಕು அப்படின்னு கர்த்தர் நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆமா, எங்க வீடு அப்படிதான் இருக்குது, ಹೌದು, ನನ್ನ ಮನೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿಯೇ ಇದೆ, அதனால எங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் வரணும், ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. அப்படி விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಯಸುವವರು ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದೀರಾ? அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. அப்ப எழுப்புதல் எங்க வரணும்னு தெரிஞ்சிட்டா, ಅಂದರೆ ಉಜ್ಜೀವನ ಎಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಾಯ್ತು. முதல்ல எனக்குள்ள வரணும், ಮೊದಲು ನನ್ನೊಳಗ್ ಬರಬೇಕು, ரெண்டாவது என் குடும்பத்துக்குள்ள வரணும், ಎರಡನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬದೊಳಗೆ ಬರಬೇಕು, மூணாவது எங்க சபைக்குள்ள எழுப்புதல் வரணும், ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ನಡೀತಿದೆ ಗೊತ್ತಾ? எத்தனை பேர் வேலை செய்றீங்க, கவர்மெண்ட்லயோ அல்லது பிரைவேட்லயோ, டீச்சரா மேனேஜரா, ஏதோ ஒண்ணு வேலை பார்க்கறவங்க கை வைத்துங்க. ಎಷ್ಟು ಜನರು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ? ಒಂದು ವೇಳೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಆಫೀಸ್ ಅಲ್ಲೋ, ಪ್ರೈವೇಟ್ ಅಲ್ಲೋ, ಟೀಚರ್ ಆಗಿ, ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವರೆಲ್ಲರೂ ಕೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ತೋರಿಸಿರಿ. நிறைய பேர் இருக்கிறோம், ಅನೇಕ ಜನರಿದ್ದೇವೆ. கை கீழே போடுங்க. ಕೈ ಕೆಳಗೆ ಹಾಕ್ರಿ. 9 மணிக்கு ஆபீஸ் டைம்னா 9 ಗಂಟೆಗೆ ನಿಮ್ಮ ಕಚೇರಿಯ ಸಮಯ ಅಂದರೆ எத்தனை மணிக்கு போறீங்க? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ? 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 ಗಂಟೆಗೆ ಆಫೀಸ್ ಅಂದ್ರೆ நீங்க 8:45 உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுப்புதல் வந்திருக்குன்னு அர்த்தம். ನೀವು 8:45 ಒಳಗೆ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நான் இயேசுவின் சீஷன், ನಾನು ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನು, நேரம் தவற மாட்டேன், ನಾನು ಸಮಯವನ್ನು ತಪ್ಪಿಸಿ, அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, ಅವರು ನನಗೆ ಸಂಬಳ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ, நான் அதுக்கு உண்மையா இருக்கணும், ನಾನು ಇದಕ್ಕೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும். ಆ ಉಜ್ಜೀವನದ ಭಾವನೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. 5:30 மணிக்கு ஆபீஸ் முடியுது, 5:30 ಗಂಟೆಗೆ ಆಫೀಸ್ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತೆ. 5 மணிக்கே சீட்டை விட்டு எழும்பிடுவாங்க, 5 ಗಂಟೆಗೆ ಅವರ ಕುರ್ಚಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳ್ತಾರೆ. 5 மணிக்கு கையை கழுவிட்டு 5 ಗಂಟೆಗೆ ಕೈಯೆಲ್ಲ ತೊಳಕೊಂಡು 5:30 மணிக்கு ஆபீஸ் முடியுது இல்ல, ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಆಫೀಸ್ ಮುಗಿಯುತ್ತೆ? அரை மணி நேரத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, ಅರ್ಧ ತಾಸು ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா, ಆದ್ರೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ 5:30 மணி வரைக்கும் கடினமா வேலை செய்வாங்க, 5:30 ಗಂಟೆ ತನಕ ಕಠಿಣವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அப்புறம் தான் எழும்பணும், ಅದಾದ ನಂತರವೇ ಎದ್ದೇಳ್ಬೇಕು. அதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க, ಅದಕ್ಕಾಗಿ ಸಂಬಳವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. நான் சோம்பேறியா இருக்க கூடாது, ನಾವು ಸೋಮಾರಿಗಳಾಗಿರಬಾರದು, வித்தியாசம் காண்பிக்கணும், ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸಬೇಕು. உங்க குடும்பத்துக்குள்ள வித்தியாசம், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ವ್ಯತ್ಯಾಸ, வேலையில வித்தியாசம், ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ, வியாபாரத்துல வித்தியாசம், ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ காண்பிக்கணும்ல, ತೋರಿಸ್ಬೇಕಲ್ವೇ?
ஸ்கூல் நடத்துறீங்க, ಶಾಲೆ ನಡೆಸ್ತಿದ್ದೀರಾ, ஆஸ்பத்திரி நடத்துறீங்க. ಆಸ್ಪತ್ರೆ ನಡೆಸ್ತಿದ್ದೀರಾ. இந்த ஸ்கூல்ல சேர்த்தா ಈ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿ நியாயமான ஃபீஸ் தான் வாங்குவாங்க, ನ್ಯಾಯವಾದಂತ ಫೀಸ್ ಅನ್ನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, கொள்ளையடிக்க மாட்டாங்க, ದರೋಡೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, நல்லா படிச்சு கொடுப்பாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿಸ್ತಾರೆ. பப்ளிக் சாட்சி சொல்லணும். ಪಬ್ಲಿಕ್ ಜನರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕು. இல்லாட்டா நீங்க எழுப்புதலுக்காக ஜெபிச்சு பிரயோஜனம் கிடையாது. ಇಲ್ಲವಾದರೆ ನೀವು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நீங்க டாக்டரா இருந்தா, ನೀವು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದರೆ நீங்க சேவை செய்யணும். ನೀವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. பணம் சம்பாதிக்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಮನೋಭಾವನೆ ಇರಬಾರದು. அந்த எழுப்புதல் முதல்ல நமக்குள்ள வரணும். ಆ ಉಜ್ಜೀವನವು ಮೊದಲು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. இதெல்லாம் இல்லாம ஆண்டவரே கர்நாடகாவை ரட்சியும், குடிகாரன ரட்சியம்னா, மகளே மகனே முதல்ல நீ தான் ரட்சிக்கப்படனப்பா. ಇದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ದೇವರೇ ಕರ್ನಾಟಕವನ್ನು ರಕ್ಷಿಸು, ಕುಡುಕರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಮೊದಲು ನೀನ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ஏன் அங்க எழுப்புதல் வர மாட்டேங்குது? ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವು ಬರುತ್ತಿಲ್ಲ? முதல்ல உனக்குள்ளதானே வரணும் தம்பி. ಮೊದಲು ನಿನ್ನೊಳಗೆ ತಾನೇ ಬರಬೇಕು ತಮ್ಮ. நீ தானே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற. ನೀನು ತಾನೇ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ முதல்ல உன் வாழ்க்கை தானே மாறணும். ಮೊದಲು ನಿನ್ನ ಜೀವಿತವು ತಾನೇ ಬದಲಾಗಬೇಕು. நீயே வேலைக்கு ஒழுங்கா போறதில்ல, ನೀನೇ ಕೆಲಸಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. நல்ல கவனிக்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತೇನೆ. நீங்க வேலைக்கு போறது, நீங்க அதெல்லாம் ரெண்டாவதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಎರಡನೇದಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு? ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ? 9 மணி. 9 ಗಂಟೆಗೆ. சில சர்ச்சில் 8 மணி. ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ 8 ಗಂಟೆಗೆ. அங்க யார பார்க்க போறீங்க? ಅಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನೋಡಕ್ ಹೋಗ್ತೀರಾ? அங்க இயேசு இருப்பார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಇರ್ತಾರೆ. வாரத்துல ஒரு நாள், ವಾರದಲ್ಲಿ ಒಂದು 2 மணி நேரம் 2 ಗಂಟೆಗಳು ஆண்டவர் ஆராதிக்க போகிற ஆலயம் ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಹೋಗುವಂತ 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 9 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. இயேசு எத்தனை மணிக்கு வருவார் சர்ச்சுக்கு? ಯೇಸು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. 2 பேர் வந்துட்டாலே 3வது இயேசு வந்துருவார். ಇಬ್ಬರು ಬಂದ ತಕ್ಷಣ 3ನೇದಾಗಿ ಯೇಸು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. அப்ப இயேசு அங்க வந்து அமர்ந்திருக்கிறார் சர்ச்சுக்குள்ள. ಅಂದರೆ ಯೇಸು ಬಂದು ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ಕೂತಿದ್ದಾರೆ. நீங்க எப்ப போறீங்க? ನೀವು ಯಾವಾಗ ಹೋಗ್ತೀರಾ? நீங்க இயேசுவோட பெரிய ஆள் தானே. ನೀವು ಯೇಸುವಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು ತಾನೆ. நீங்க ஜெபிச்சா அவர் கேட்கணும். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಅವರು ಕೇಳಬೇಕು. ஆமா, நீங்க போய் அவருக்கு ஆண்டவரே குட் மார்னிங், ನೀವು ಹೋಗಿ ದೇವರೇ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್, கொஞ்சம் பிந்தி வந்துட்டேன், ಸ್ವಲ್ಪ ತಡವಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, அப்படி கூட சொல்றதே கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. 9 மணி ஆராதனைக்கு 9:30க்கு 10 மணிக்கு போறது. 9 ಗಂಟೆ ಆರಾಧನೆಗೆ 9:30 10 ಗಂಟೆಗೆ ಹೋಗೋದು. எப்படி கர்நாடகாவில் எழுப்புதல் வரும்? ಹೇಗೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ? சர்ச்சுக்கே நேரத்துக்கு போவதில்லை. ನೀನು ಚರ್ಚಿಗೆ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗೋದು. இயேசுவுக்கே மரியாதை கொடுக்கிறதில்லை. ಯೇಸುವಿಗೆ ನೀನು ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವಾ? அப்ப எழுப்புதல் எங்க வரணும்? ಅಂದರೆ ಜೀವನವು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? எனக்குள்ள வரணும், ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು. உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்தா என்ன அடையாளம்? ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವನ ಬಂದರೆ ಏನ್ ಗುರುತು? 9 மணிக்கு சர்ச்சு நிரம்பி இருக்கணும். 9 ಗಂಟೆಗೆ ಚರ್ಚ್ ತುಂಬಿರಬೇಕು. ஒரு நிமிடம் கூட பிந்தி ஆலயத்துக்கு போக கூடாது. 1 ನಿಮಿಷ ಕೂಡ ತಡವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ரட்சகர் இங்கே வந்திருப்பாரு. ನನ್ನ ರಕ್ಷಕನು ಅಲ್ಲಿ ಬಂದಿರ್ತಾನೆ. நான் அவரை பார்க்க போகணுமே. ನಾನು ಆತನನ್ನು ನೋಡಲು ಹೋಗಬೇಕಲ್ಲವೇ? அந்த ஆத்திரம் இருக்கணும்ல. ಆತರ ಇರಬೇಕಲ್ಲವೇ? நிர்விசாரம், ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ. ஒரு நிர்விசாரக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தர முடியும்? ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ ಉಳ್ಳವನು ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಹೇಗೆ ಉತ್ತರ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? சீரியஸா யோசிக்கணும். ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே 28 வருஷமா ஜெபிக்கிறோம். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ದೇವರ 20 ಇನ್ನು எவ்வளவு காலம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவேன்? ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು? நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே? ನಾನು ಏನ್ ಹೇಳಬೇಕು ದೇವರೇ? ஆண்டவர் சொன்னார், ದೇವರಂದರು நீங்க அங்கங்க பார்த்து ஜெபிச்சிட்டு இருக்கீங்க, ನೀವು ಅಲ್ಲಲ್ಲಿ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ. முதல்ல ஜெபிக்கிற உனக்குள்ளதாப்பா எழுப்புதல் வரணும். ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ನಿನ್ನೊಳಗೇನೆ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. ஜெபிக்கிற உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்தாதான் சமுதாயம் மாறும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬಂದ್ರೆ ಸಮಾಜ நீங்க இதை விட்டுட்டு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ಇದನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲೋ ನೋಡ್ತಿದ್ದೀರಿ. நல்லா யோசிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ. நல்லா யோசிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ.
வேலைக்கு போனா லேட்டா வர்றதை கண்டுபிடிக்க இப்போ எல்லாம் கார்டு கொடுத்துட்டாங்க. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಈಗೆಲ್ಲ ಕಾರ್ಡ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பஞ்ச் பண்ணி தான் உள்ள போகணும். ಆ ಪಂಚ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா சர்ச்சுக்கு யாரும் அப்படி வைக்கிறது இல்ல. ಆದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಯಾರು ಅದನ್ನು ಇಡೋದಿಲ್ಲ. நீ எவ்வளவு பிந்தி வேணாலும் வந்துக்க, ನೀವು ಎಷ್ಟು ತಡವಾದ್ರೂ ನೀನು ಬಂದ್ಬಿಡು, தசம பாகத்தை மட்டும் தந்துரு, ದಶಮಾಂಶವನ್ನು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟುಬಿಡು. 9 மணிக்கு மேல ஆராதனைக்கு வராத வெளியே போன்னு எந்த பாஸ்டர் சொல்றாங்களா? 9 ಗಂಟೆಗೆ ಒಳಗೆ ಬಾರದವರು ಹೊರಗೆ ಹೋಗ್ರಿ ಅಂತ ಯಾವ ಪಾಸ್ಟರ್ ಆದ್ರೂ ಹೇಳ್ತಾರ? சொல்லிட்டா அந்த சபையில எழுப்புதல் வரும். ಹೇಳಿದ್ರೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರ್ತದೆ. உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை, ನಿನ್ನ ಕಾಣಿಕೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, கர்த்தருக்கு மரியாதை கொடு, ಕರ್ತನಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡು. அப்படி சொல்லுகிற பாஸ்டர்ஸ் எழும்பணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಭಾಪಾಲಕರುಗಳು ಎದ್ದೇಳಬೇಕು. எழுப்புதல் நமக்குள்ளதான் வரணும். ಉಜ್ಜೀವನವು ನಮ್ಮೊಳಗೇನೆ ಬರಬೇಕು. மலேசியாவில் எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும். ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ನನಗೊಂದು ಪಾಸ್ಟರ್ ಪರಿಚಯ. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ಒಂದು ದಿನ ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆ. ஆராதனை முடிந்தது. ಆರಾಧನೆ ಮುಗಿಯಿತು. ஒரு வாலிப மகள், ಒಬ್ಬ ಯವನಸ್ಥ ಮಗಳು, இவ்வளவு பேர் கட்டு, ஒரு கட்டு பணம், மலேசியா பணம், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಟ್ಟು ಮಲೇಷ್ಯಾ ಹಣ பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்தா. ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அப்பா தசமா கொடுக்க சொன்னாங்க. ಅಪ್ಪ ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. அந்த பாஸ்டர் அப்படியே பார்த்தார். ಪಾಸ್ಟರ್ ಹಾಗೆ ನೋಡಿದ್ರು. அவங்க அப்பா பிசினஸ் பண்ணுகிறார். ಅವರ ಅಪ್ಪ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಂತವರು. கட்டு பணம், அப்படியே மலேசியா பணம், ಆ ಕಟ್ಟು ಕಟ್ಟಾಗಿ ಹಣ, ಮಲೇಷ್ಯಾದ ಹಣ. நான் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೆ. உடனே வாங்கி பிளஸ் பண்ணி ஜெபம் எல்லாம் பண்ணல. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬ್ಲೆಸ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಮಾಡಲಿಲ್ಲ. பாஸ்டர் சொன்னார், ಪಾಸ್ಟರ್ ಅಂದರು, உங்க அப்பா எங்க? ನಿನ್ನ ಅಪ್ಪ ಎಲ್ಲಿ? அப்பா பிஸியா இருக்கிறார். ಅಪ್ಪ ಬ್ಯುಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. 3-4 வாரமா பாக்குறவங்க அப்பா சர்ச்சுக்கே வருவதில்லை. 3-4 ವಾರಗಳಿಂದ ನೋಡ್ತಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಅಪ್ಪ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಿಲ್ಲ. இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. ಈ ಕಾಣಿಕೆ ನನಗೆ ಬೇಡ, தசம பாகம் எனக்கு வேண்டாம், ದಶಮ ಭಾಗ ನನಗೆ ಬೇಡ. அவர்தான் சர்ச்சுக்கு வரணும். ಅವರು ಮೊದಲು ಚರ್ಚಿಗೆ ಬರಬೇಕು. இப்படி சொல்லுகிற பாஸ்டர்ஸ் எழும்பணும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಭಾಪಾಲಕರು ಎದ್ದೇಳಬೇಕು. அப்ப எழுப்புதல் எங்க வரணும்? ಅಂದರೆ ಜೀವನ ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? எனக்குள்ள வரணும், ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು. எங்க பாஸ்டருக்குள்ள வரணும், ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಒಳಗೆ எங்க ಬರಬೇಕು, சபைக்குள்ள வரணும், ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಬರಬೇಕು. சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಇದ್ದಾರೆ, பாஸ்டர் மோகன் இருக்கிறாங்க. ಪಾಸ್ಟರ್ ಮೋಹನ್ ಅಂತ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் சர்ச்சில் பேசும்போது சொல்றாங்க, ಒಂದು ದಿನ ಚರ್ಚಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ ಅಂದರು, நீ மனைவி விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் பண்ண போறேன்னா இந்த சர்ச்சுக்குள்ளே கால் வைக்காத, கெட் அவுட். ನೀನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ವಿವಾಹ ವಿಚ್ಛೇದನ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಚರ್ಚ್ ಒಳಗೆ ಬರಬೇಡ, ಗೆಟ್ ಔಟ್. உள்ள வராத, ಒಳಗೆ ಬರಬೇಡ. குடும்பத்தை பிரிச்சுட்டு நீ எதுக்கு ஆராதனைக்கு வர்ற? ಕುಟುಂಬವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ ನೀನ್ ಯಾಕೆ ಆರಾಧನೆಗೆ ಬರ್ತೀಯ? காணிக்கை தேவையில்லை, ನಿನ್ನ ಕಾಣಿಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அதனால தான் இந்த சபை வளருது. ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಬೆಳೀತಾ ಇದೆ. எழுப்புதல் எங்க வரணும்? ಉಜ್ಜೀವನವು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள வரணும். ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು, நான் மாறணும், ನಾನು ಬದಲಾಗಬೇಕು. முதல்ல சர்ச்சுக்கு சொல்ல டைமுக்கு முன்னால போய் சர்ச்சில் முழங்கால நிக்கணும். ಮೊದಲು ಚರ್ಚಿಗೆ ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲು ನಿಂತ್ಕೋಬೇಕು. அந்த எழுப்புதல் எனக்குள்ள வராம கர்நாடகாவுக்காக என்ன ஜோமணியம் வராது மாற்றம். ಆ ಉಜ್ಜೀವನವು ನನ್ನೊಳಗೆ ಬಾರದೆ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಬದಲಾವಣೆ ಬರುವುದಿಲ್ಲ. புருஷனை மதிக்கிறதில்ல, மனைவியை நேசிக்கிறதில்ல, ಗಂಡನನ್ನು ಸನ್ಮಾನಿಸುವುದಿಲ್ಲ, ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ, மாமியாரை வீட்டை விட்டு விரட்டுறது, ಅತ್ತೆಯನ್ನು ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿಸೋದು, மருமகளை திட்டி 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 ஏசிக்கிட்டே இருக்கிறது, ಸೊಸೆಯನ್ನು ಬೈದು 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 ಬೈತಾ ಇರುವುದು. ஒரு கிறிஸ்தவ அன்பு இல்ல, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. அப்புறம் எப்படி எழுப்புதல் வரும்? ನಂತರ ಹೇಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ? முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரணும். ಮೊದಲು ನಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. வீடுக்கு ஜெபிக்கிற வீடா மாறணும், ಮನೆಯು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮನೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು, துதிக்கிற வீடா மாறணும், ಸ್ತುತಿಸುವಂತ ಮನೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புதல் வரணும், ದೇವರೇ ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು, நான் மாறணும், ನಾನು ಬದಲಾಗಬೇಕು, என் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் ನನ್ನ வரணும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ எங்க ಬರಬೇಕು, சபைக்குள்ள எழுப்புதல் ನಮ್ಮ வரணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. இது நடந்துட்டா உங்களுடைய தெருவில் எழுப்புதல் வரும், உங்களுடைய பகுதியில் எழுப்புதல் வரும், அது மாநிலம் முழுவதிலும் பரவும். ಇದು ನಡೆದರೆ ನಿಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ, ನಿಮ್ಮ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ, ಅದು ರಾಜ್ಯದ ಎಲ್ಲೆಡೆ ಹರಡುತ್ತದೆ.
இப்ப அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். ಈಗ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. இந்த எழுப்புதல் வந்துவிடக் கூடாது என்று சாத்தான் பலமாய் கிரியை ಈ செய்கிறான். ಉಜ್ಜೀವನವು ಬರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಸೈತಾನನು ಬಲವಾಗಿ ಕ್ರಿಯೆ கடைசி ಮಾಡುತ್ತಾನೆ. காலத்தில் எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள் ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ மனைவி அடிமை மாதிரி ஒரு புருஷன் நடத்தினால் ಹೆಂಡತಿಯನ್ನು ಗುಲಾಮನಂತೆ ಒಂದು ಗಂಡನ್ನು ನಡೆಸಿದರೆ அவன் இந்த பிசாசின் ஆவியினால் தாக்கப்பட்டிருக்கிறான் அர்த்தம். ಅವನು ಈ ಸೈತಾನನ ಆತ್ಮದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ಅರ್ಥ. துரைத்தனத்தின் ஆவி அவனை அடிமையாக்கி விட்டாரு. ಈ ದೊರೆತನದ ಆತ್ಮವು ಅವನನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸಿದೆ. இந்த ஆவி கிரியை செய்வது வெளியே தெரியாது. ಈ ಆತ್ಮವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು ಹೊರಗಡೆ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. அவன் தான் நியாயம் பேசுவான், ಅವ್ರು ನ್ಯಾಯ ಮಾತಾಡ್ತಾರೆ, மனைவி அடிமை மாதிரி நடத்துவான். ಹೆಂಡತಿಯನ್ನು ಗುಲಾಮಲ್ಲಂತೆ ನಡೆಸ್ತಾರೆ. சில குடும்பத்தில் ஆப்போசிட்டா இருக்கும். ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ மனைவி புருஷன் அடிமைப்படுத்துவாள். ಹೆಂಡತಿಯು ಗಂಡನನ್ನು ಗುಲಾಮನಂತೆ ನಡೆಸ್ತಾರೆ. நான் சொல்றபடிதான் செய்யணும். ನಾನು ಹೇಳೋ ಪ್ರಕಾರನೇ ಮಾಡಬೇಕು. இந்த மனைவிக்குள்ள அந்த ஆவி கிரியை ಈ செய்யும். ಹೆಂಡತಿಯ ಒಳಗೆ ಈ ಆತ್ಮವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. சில குடும்பத்துல ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ மாமியாருக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்யும். ಅತ್ತೆಯ ಒಳಗೆ ಈ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. பிள்ளைகளை அப்படி அடிமையாக்கும், ಹಾಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತದೆ. மருமக்களை அடிமையாக்கும். ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು நான் ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತದೆ. சொல்றபடிதான் செய்யணும். ನಾನು ಹೇಳೋ ಪ್ರಕಾರನೇ ಮಾಡಬೇಕು. சில பேர் அந்நிய பாஷையெல்லாம் பேசிடுவாங்க. ಅನ್ಯ ಭಾಷೆನೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்த ஆவிதான் அந்த மகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. ಆತ್ಮವೇ ಆ ಮಗಳ ಒಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. குடும்பம் அதிகாரத்திலே கட்டப்படுவதல்ல, ಕುಟುಂಬವು ಅಧಿಕಾರದಲ್ಲಿ அது ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಲ್ಲ, அன்பிலே கட்டப்படுவது. ಅದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. அன்புதான் வீட்டுக்குள்ள கட்டப்படணும். ಪ್ರೀತಿಯೇ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஆனா இங்க அதிகாரம், ಆದರೆ ಇಲ್ಲಿ ಅಧಿಕಾರ, அது ஒரு ஆவி. ಅದೊಂದು ಆತ್ಮ. சபைக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்யும். ಸಭೆಯ ಒಳಗೆ ಈ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. மக்களை அடிமை மாதிரி நடத்துவது, ಜನರನ್ನು ಗುಲಾಮರಂತೆ ನಡೆಸುವುದು, பயப்படுத்தி அடிமையாக்குவது, ಭಯಪಡಿಸಿ ಗುಲಾಮಪಡಿಸುವುದು, சாபம் கூறி 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 மக்களை அடிமையாக்குவது. ಶಾಪವನ್ನು ಹೇಳಿ 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 ಜನರನ್ನು மக்கள் அப்படியே பயந்துகிட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಜನರು ಭಯದಿಂದ ஊழியக்காரர் சபிச்சிருவாரு. ಸೇವಕರು ಶಪಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. அப்ப அவங்களுக்கு இயேசுவின் மேல அன்பு வராது, ಅಂದರೆ ಅವರಿಗೆ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಬರುವುದಿಲ್ಲ, ஊழியக்காரன் மேல அன்பு வராது. ಸೇವಕರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಬರುವುದಿಲ್ಲ. அது ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி. ಅದು ಒಂದು ಗುಲಾಮಪಡಿಸುವಂತ ಆತ್ಮ. இது அதான் துரைத்தனத்தின் ஆவி. ಅದೇ ದೊರೆತನದ ಆತ್ಮ. நிறைய வீடுகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. ಅನೇಕ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆவி கிரியை செய்து ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ஒரு ಮಾಡುತ್ತದೆ. ரகசிய பாவத்துக்கு அது உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ರಹಸ್ಯ ಪಾಪದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸಿಡುತ್ತದೆ. பாவ பழக்கத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ಪಾಪದ ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸುತ್ತದೆ. செல்போனுக்கு ಅಡಿಮೆಯಾಕಿ வைத்திருக்கிறது. ಸೆಲ್ ಫೋನ್ಗೆ ಗುಲಾಮಪಡಿಸಿಟ್ಟಿದೆ. சீரியலுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ಸೀರಿಯಲ್ಗೆ ಗುಲಾಮಪಡಿಸಿ ಇಟ್ಟಿದೆ. அது அடிமைத்தனத்தின் ஆவி. ಅದು ಗುಲಾಮಪಡಿಸುವಂತ இது எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவி. ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮ. அதுதான் உங்களுக்குள்ள எழுப்புதல் வராதபடி தடுக்கிறது. ಅದುವೇ ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬಾರದ ಹಾಗೆ ತಡೆ உங்க ಮಾಡುತ್ತದೆ. குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் வராதபடி கிரியை செய்கிறது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬಾರದ ಹಾಗೆ ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ. இரண்டாவது அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. ಎರಡನೇದಾಗಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮ. எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யும். ಎಲ್ಲೆಲ್ಲ ಅಧಿಕಾರಗಳು ಇದೆಯೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಈ ಆತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. முக்கியமா இந்த ஆவி சபைகள் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை மிரட்டி பார்க்கும். ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಆತ್ಮಗಳು ಸಭೆಗಳು ಕ್ರೈಸ್ತ ಸಂಸ್ಥೆಗಳನ್ನು ಬೆದರಿಸಿ ನೋಡುತ್ತದೆ. அதிகாரிகள் வந்து மிரட்டுவாங்க. ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಬೆದರಿಸ್ತಾರೆ. ஆறா நடத்தக்கூடாது, ಇದೆಲ್ಲ ನಡೆಸಬಾರದು, இங்க கூட்டம் நடத்தக்கூடாது, ಇಂದಿಗೆ ಕೂಟ ನಡೆಸಬಾರದು, நீ மதம் மாத்துற, ನೀನು ಮತಾಂತರ ಮಾಡ್ತೀಯ, நீ கட்டாய மதம் மாத்துற, ನೀ ಬಲವಂತವಾಗಿ ಮತಾಂತರ வழக்கு போட்டுருவேன். ನಾನು ಕೇಸ್ ಹಾಕ್ತೇನೆ. அது ஒரு பயமுறுத்துகிற அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி. ಅದು ಭಯಪಡಿಸುವಂತ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಆತ್ಮ. அது உங்க ஊர்ல கிரியை செய்யும். ಅದು ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. உங்க நீங்க இருக்கிற கிராமத்துல கிரியை ನೀವು செய்யும். ಇರುವಂತ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அது இந்தியா முழுவதும் கிரியை செய்கிறது. ಅದು ಭಾರತದ ಎಲ್ಲೆಡೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದೆ. அது ஒரு பொல்லாத ஆவி. ಅದು ಒಂದು ದುಷ್ಟ ಆತ್ಮ. அவங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கிரியை செய்கிற ஆவி. ತಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮ. அது நிறைய எழுப்புதலுக்கு தடையை கொண்டு வர போராடுகிறது. ಅದು ಬಹಳವಾಗಿ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ತಡೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಿದೆ. அது ಮುಡಕப்படணும். ಅದು ಅಡಗಿಸಲ್ಪಡಬೇಕು. மூன்றாவது ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿ. ಮೂರನೇದಾಗಿ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿ. ಪವರ್ಸ್ ಆಫ್ ಡಾರ್ಕ್ನೆಸ್. ಅಲ್ಲ, ಅಂಧಕಾರದ இது ಲೋಕಾಧಿಪತಿಗಳು. பில்லி சூனியத்தின் ஆவி. ಇದು ಮಾಟತಂತ್ರದ ಆತ್ಮಗಳು. இது மந்திரத்தில் கிரியை செய்கிற ஆவி. ಇದು ಮಂತ್ರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮಗಳು. எந்த காலமும் இல்லாத அளவுக்கு இந்த மந்திரவாதம் பெருகிவிட்டது. ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲದ ಅಳತೆಯಲ್ಲಿ ಮಂತ್ರವಾದಗಳು ಈಗ ಹೆಚ್ಚಿದೆ. இன்னைக்கு அரசியல்வாதிகள் மந்திரவாதிகளை நம்பி வாழ்றாங்க. ಇವತ್ತು ರಾಜಕಾರಣಿಗಳು ಮಂತ್ರವಾದಿಗಳು ನಂಬಿ பெரிய ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பெரிய தொழிலதிபர்கள் மந்திரவாதம் செய்து தங்கள் வியாபாரத்தை ದೊಡ್ಡ பெருக்குகிறார்கள். ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಸ್ಥರು ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡಿ ತಮ್ಮ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. தாங்கள் ஜெயிக்கணும் நீ மந்திரவாதம் பண்றாங்க. ತಾವು ಜಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. எதிரிகள் தோக்கணும் நீ
மந்திரவாதம் பண்றாங்க. ವಿರೋಧಿಗಳು ಸೋಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು தங்கள் ಮಾಡ್ತಾರೆ. வியாபாரம் பெருகணும்னு மந்திரவாதம் பண்றாங்க. ವ್ಯಾಪಾರಗಳು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அடுத்தவுடைய வியாபாரம் முடங்கணும்னு மந்திரவாதம் பண்றாங்க. ಇನ್ನೊಬ್ಬರ ವ್ಯಾಪಾರವು ಲಯವಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இன்னொரு காரியம் தெரியுமா? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? இந்தியாவில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது. ಭಾರತದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳು ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை வரணும். ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳ ಒಳಗೆ ಬೇರ್ಪಡೆ ಬರಬೇಕು. கிறிஸ்தவ வாலிபர்கள் பாவத்தில் விழணும். ಕ್ರೈಸ್ತ ಯವನಸ್ಥರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಬೇಕು. கிறிஸ்தவ குடும்பங்கள் வியாபாரங்கள் எல்லாம் முடக்கப்படணும். ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ವ್ಯಾಪಾರಗಳೆಲ್ಲ ಅಡಗಿಸಲ್ಪಡಬೇಕು. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்படுகிறது. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அது நிறைய குடும்பங்களை பாதிக்கிறது. ಅದು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. சிலருக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது. ಕೆಲವರಲ್ಲಿ ಭಯವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சிலருக்குள்ளே தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிறது. ಕೆಲವರಲ್ಲಿ ಆತ್ಮಹತ್ಯದ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಂಡು அது ಬರುತ್ತದೆ. ஜெபத்தை தடுக்கிறது. ಅದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஜெபிக்க விடாதபடி அவளை முடக்குகிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗದ ಹಾಗೆ ಅವರನ್ನು ಅಡಗಿಸುತ್ತದೆ. அதுக்காகவே மந்திரவாதம் செய்யப்படுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳು ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. சபைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம். ಸಭೆಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳು. சபையின் சாட்சி கெட்டு போக வேண்டும். ಸಭೆಯ ಸಾಕ್ಷಿಯು ಕೆಟ್ಟು ಹೋಗಬೇಕು. பாஸ்டர் விபத்துல மரிக்கணும். ಸಭಾಪಾಲಕರು ಅಪಘಾತದಲ್ಲಿ ಸಾಯಬೇಕು. பாஸ்டர் ஊழியர்கள் பாவத்துல விழ வேண்டும். ಪಾಸ್ಟರ್ಗಳು ಸೇವಕರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳಬೇಕು. அதுக்கு மந்திரவாதம் பண்றாங்க. ಅದಕ್ಕೆ ಮಂತ್ರವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஊழியருடைய குடும்பங்கள் உடைக்கப்படணும். ಸೇವಕರ ಕುಟುಂಬಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. அந்த சாட்சி கெட்டு ಆ போகணும். ಸಾಕ್ಷಿಯು ಕೆಟ್ಟು ಹೋಗಬೇಕು. அதுக்கு மந்திரவாதம் செய்யப்படுகிறது. ಅದಕ್ಕೆ ಮಂತ್ರವಾದಗಳು ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. பலவிதமான காரியத்துக்கு மந்திரவாதம் ಈ செய்யப்படுகிறது. ರೀತಿಯಾಗಿ ನಾನಾ ವಿಧವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಮಂತ್ರವಾದಗಳು ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. சபை வளரக்கூடாது. ಸಭೆಯು ಬೆಳೆಯಬಾರದು. சபை உடைந்து போகணும். ಸಭೆಯು ಒಡೆದು ಹೋಗಬೇಕು. சபை மக்கள் பின்மாற்றத்துல போகணும். ಜನರು ಹಿಂಜರಿದು ಹೋಗಬೇಕು. அதுக்கு மந்திரவாதம். ಅದಕ್ಕೆ ಮಂತ್ರವಾದಗಳು. நான்காவது, ನಾಲ್ಕನೇದಾಗಿ வானமண்டலத்தின் ஆவிகள். ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವಂತಹ சாத்தான் அங்கு இருந்து கொண்டு ಸೈತಾನನು ಅಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು சகல விதமான அசுத்த கிரியைகளை பரவ பண்ணுகிறான். ಸಕಲ ವಿಧವಾದಂತಹ ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಹರಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அசுத்த கிரியைகள் தேசத்திலே பெருகி ಯಾವ கொண்டிருக்கிறது. ಕಾಲದಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಅಳತೆಯಲ್ಲಿ ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳು ದೇಶದಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುತ್ತಿದೆ. ஒரு தகப்பன் தன்னுடைய சிறு பிள்ளையை பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறான். ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗಳ ಮೇಲೆ ಲೈಂಗಿಕ ಅತ್ಯಾಚಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாலே கேள்விப்படாத காரியம். ಇದೆಲ್ಲ 30 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕೇಳಲ್ಪಡದಿರುವಂತ ಕಾರ್ಯ. தமிழ்நாட்டுல 13 வயசு சின்ன பிள்ளைய சொந்த தகப்பன் பலாத்காரம் பண்ணி இன்னைக்கு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ 13 ವಯಸ್ಸಿನ ಚಿಕ್ಕ ಮಗಳನ್ನು ಸ್ವಂತ ತಂದೆ ಅತ್ಯಾಚಾರ ಮಾಡಿ ಈಗ ಆಯುಳ್ ದಂಡನೆ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 3 ವಯಸ್ಸು குழந்தைಯನ್ನು ಅವன் ಇಚ್ಛೆಯೋடு பார்க்கிறான். 3 ವಯಸ್ಸಿನ ಮಗುವನ್ನು ಅವನು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. இதெல்லாம் ಕೇಳ್ವಿಪಡಾದ ಕಾರ್ಯ. ಇದೆಲ್ಲ ಕೇಳಲ್ಪಡದೇ ಇರುವಂತ ஏதெல்லாம் நடக்கிறது? ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತಿದೆ? அசுத்த ஆவி, ಅಶುದ್ಧ ಆತ್ಮ சாத்தானதை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். ಸೈತಾನನನ್ನು ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಿ ಹಾಕಿದ್ದಾನೆ. இச்சையான பாவங்களை பெருக பண்ணுவது, ಇಚ್ಛಿಸುವಂತ ಪಾಪಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அசுத்த கிரியைகளை பெருக பண்ணுவது, ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இச்சையான எண்ணத்தை தூண்டுவது, ಇಚ್ಛೆಯಾದಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವುದು, வாலிபர்களை பாவத்துக்கு அடிமையாக்குவது, ಯವನಸ್ಥರನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮಪಡಿಸುವುದು, சமுதாயத்தையே பாவத்தினாலே பாழாக்குவது, ಸಮಾಜವನ್ನೇ ಪಾಪದಿಂದ ನಾಶ ಮಾಡುವುದು. இந்த மாதிரி எல்லா தீமைகளையும் பெருக பண்ணுகிற ஆவி. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಕೇಡುಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತ ಆತ್ಮ. இதெல்லாம் எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தானுடைய கிரியை. ಇವೆಲ್ಲವೂ ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವಂತ ಸೈತಾನನ அந்த ಕ್ರಿಯೆ. ஆவிகள் மடங்கடிக்கப்பட வேண்டும். ಆತ್ಮಗಳು ಲಯವಾಗಿ ಹೋಗಬೇಕು. அந்த ஆவிகள் கட்டப்பட வேண்டும். ಆತ್ಮಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அந்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். ಆತ್ಮಗಳು ಓಡಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்பதான் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். ಆಗಲೇ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಬದಲಾವಣೆ உங்களுடைய ಉಂಟಾಗುತ್ತದೆ. குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் துரத்தப்பட ನಿಮ್ಮ வேண்டும். ಕುಟುಂಬಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೇಳುವಂತ ಆತ್ಮಗಳು ಓಡಿಸಲ್ಪಡಬೇಕು. உங்க பிள்ளைகளை குறிவைத்து தாக்குகிற ஆவி விரட்டப்பட ನಿಮ್ಮ வேண்டும். ಮಕ್ಕಳನ್ನು ಗುರಿಯಿಟ್ಟು ಬಾಧಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು ಓಡಿಸಲ್ಪಡಬೇಕು. நீங்க அந்த விழிப்புணர்வை அடைந்து ஜெபிக்க வேண்டும். ನೀವು ಆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீங்கள் சகலத்தை செய்து முடித்தவளாய் நிற்க வேண்டும். ನೀವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದವರಾಗಿ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ಸೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು இது வேதம் சொல்லுகிறது. ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು. இப்ப எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த ஆவிகளை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். ಈಗ ಇವು ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಈ ಆತ್ಮಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. சீக்கிரமா எழுந்து நிற்போம். ಬೇಗನೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவரே, எனக்குள்ள எழுப்புதல் வரணும். ದೇವರೇ, ನನ್ನೊಳಗೆ ಜೀವನ ಬರಬೇಕು. எனக்குள்ள என் தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் வரணும். ನನ್ನೊಳಗೆ ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವನ ಬರಬೇಕು. என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். ನನ್ನ
ಜೀವಿತವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. என்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். ನನ್ನ ಜೀವಿತವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. எங்க வீட்டுக்குள்ள, ನನ್ನ ಮನೆಯೊಳಗೆ, எங்களுடைய சபையில, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ, வேலை செய்யற இடத்துல, ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ நான் சாட்சி உள்ள வாழ்க்கை ನಾನು வாழணும். ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತ ಮಾಡಬೇಕು. இவங்க டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துருவாங்க. ಇವರ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಸರಿಯಾಗಿ ಚರ್ಚೆಗೆ இவங்க ಬರ್ತಾರೆ. டைமுக்கு வேலைக்கு வந்துருவாங்க. ಇವರ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ இவங்க ಬರ್ತಾರೆ. கடினமா வேலை செய்வாங்க. ಇವರು ಕಠಿಣವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. இவங்க ஏமாத்த மாட்டாங்க. ಇವರು ಏಮಾರಿಸುವುದಿಲ್ಲ. என்னால் இவள் தேவனுடைய பிள்ளை. ಏಕೆಂದರೆ ಇವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. இந்த சாட்சி வரணும். ಈ ಸಾಕ್ಷಿ ಬರಬೇಕು. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்களா மாறணும். ನೀವು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. அதிகாலையில முழங்கால நிப்பாங்க. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. வேதத்தை தியானிப்பாங்க. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾರೆ. வசனத்தின்படி தான் நடப்பாங்க. ವಾಕ್ಯದ ಅನುಸಾರವಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತಾರೆ. அந்த எழுப்புதல் எனக்குள்ள உண்டாகணும். ಆ ಉಜ್ಜೀವನವು ನನ್ನೊಳಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. ஆண்டவரே எனக்குள்ள எழுப்புதல் வரணும். ದೇವರೇ ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬರಬೇಕು. நான் மாறணும். ನಾನು ಬದಲಾಗಬೇಕು. என் சுபாவம் மாறணும். ನನ್ನ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗಬೇಕು. என் குணங்கள் மாறணும். ನನ್ನ ಗುಣಗಳು ಬದಲಾಗಬೇಕು. எனக்குள்ளே ஆண்டவரே ஒரு தெய்வீக சுபாவம் உண்டாகணும். ದೇವರೇ ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ದೈವಿಕ ಸ್ವಭಾವ ಉಂಟಾಗಬೇಕು. ஒரு குழந்தை போல இருதயமா மாறணும். ಒಂದು ಮಗುವಿನಂತೆ ಹೃದಯವು ಬದಲಾಗಬೇಕು. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே உண்டாகணும். ಕ್ರಿಸ್ತನ ಯೇಸುವಿನ ಆಲೋಚನೆಯು ನನ್ನೊಳಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. செல்போன் இல்லாம வாழ முடியும் என்கிற ஒரு மாற்றம் எனக்குள்ள வரணும். ಸೆಲ್ ಫೋನ್ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬ ಒಂದು ಮನೋಭಾವನೆ ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು. சாத்தான் என்னை அடிமையாக்கி விட்டான். ಸೈತಾನನನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸಿಬಿಟ್ಟ. சீரியலுக்கு அடிமையாக்கி விட்டான். ಸೀರಿಯಲ್ಗೆ ಗುಲಾಮಪಡಿಸಿಬಿಟ್ಟ. செல்போனுக்கு அடிமையாக்கி விட்டான். ಸೆಲ್ ಫೋನ್ಗೆ ಗುಲಾಮಪಡಿಸಿಬಿಟ್ಟ. பண ஆசைக்கு அடிமையாக்கி விட்டான். ಹಣದ ಆಸೆಗೆ ಗುಲಾಮಪಡಿಸಿಬಿಟ್ಟ. இந்த துரைத்தனத்தின் ஆவி என்னை விட்டு விலகணும். ಈ ದೊರೆತನದ ಆತ್ಮಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. என் குடும்பத்தை விட்டு அது விலகணும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಅದು ಅಗಲಬೇಕು. நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ನಾನು ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತ ಮಾಡಬೇಕು. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ನನ್ನನ್ನು ನೋಡುವವರು ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು. என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ನನ್ನನ್ನು ನೋಡುವವರು ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು. யாரு கை நீட்டி குத்த சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ಯಾರು ಕೈ ನೀಡಿ ತಪ್ಪು ಹೊರಿಸದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಬೇಕು. எனக்குள்ள எழுப்புதல் வரணும். ஆண்டவரே ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬರಬೇಕು ಸ್ವಾಮಿ. என் சாட்சியை கெடுக்கிற ஆவி, ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮ, என்னை அடிமைப்படுத்துகிற ஆவி, ನನ್ನನ್ನು ಗುಲಾಮಪಡಿಸುವಂತ அது ಆತ್ಮ என்னை விட்டு விலகணும். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. அந்த ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். ಆ ಆತ್ಮವನ್ನು ನಾನು ಗದರಿಸುತ್ತೇನೆ. நிர்விசாரம் என்னை விட்டு விலகணும். ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. சர்ச்சுக்கு போவதிலே நிர்விசாரம், ಚರ್ಚಿಗೆ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ, ஜெபத்திலே நிர்விசாரம், ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ, வசனத்தை வாசிப்பதிலே நிர்விசாரம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದರಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ. இனி நான் அப்படி இருக்க கூடாது. ಇನ್ ಮುಂದೆ ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರದು. ஆராதனை ஆரம்பிக்க முன்னால நான் சர்ச்சில் போய் முழங்கால நிக்கணும். ಆರಾಧನೆ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮೊದಲು ನಾನು ಚರ್ಚಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ನಿಂತ್ಕೋಬೇಕು. அந்த மாற்றம் எனக்குள்ள வரணும். ಆ ಬದಲಾವಣೆ ನನ್ನೊಳಗೆ ಬರಬೇಕು. என்னை மாற்றின ஆண்டவரೇ, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು ದೇವರೇ. எனக்குள்ள எழுப்புதலை தாங்க. ನನ್ನೊಳಗೆ ಜೀವನವನ್ನು ಕೊಡಿರಿ. என் பாவத்தை மன்னிங்க. ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿರಿ. இந்த ஆவி என்னை விட்டு விலகணும். ಈ ಆತ್ಮವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. துரைத்தனத்தின் ஆவி, ದೊರೆತನದ ಆತ್ಮಗಳು, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி, ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮಗಳು, என்னை பயமுறுத்துகிற ஆவி, ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು, என் தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, ನನ್ನ ನಿದ್ರೆಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ಆತ್ಮಹತ್ಯೆಯನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ ಆತ್ಮ, நான் ஜெபிக்க விடாதபடி தடுக்கிற ஆவி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡದೆ ತಡೆ ಮಾಡುವಂತ அந்த ஆவி எல்லாம் விலகணும். ಆತ್ಮವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. இனி என்னை இதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಇದು ನನ್ನನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸಬಾರದು. ஜெயம் பெற்றவன் நான் இருக்கணும். ನಾನು ಜಯ ಹೊಂದಿದವನಾಗಿ இன்றைக்கு ನಿಂತ್ಕೋಬೇಕು. எனக்கு வெற்றி தரணும் ಆண்டவரೇ. ಇವತ್ತು ನನಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡಬೇಕು ದೇವರೇ. பில்லிசுனி ஆவி, ಮಾಟತಂತ್ರದ ಆತ್ಮ, மந்திர பில்லிசுனி ஆவி, ಮಂತ್ರ ಮಾಟತಂತ್ರದ ಆತ್ಮ, எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆவி, ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತಿರುವಂತ என் ಆತ್ಮ, குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆவி, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತಿರುವಂತ மந்திர வல்லமைகள் அழியணும். ಮಂತ್ರದ ಬಲಗಳು ಅಳಿಯಬೇಕು. பில்லிசுனி வல்லமை அழியணும். ಮಾಟತಂತ್ರದ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿಯಬೇಕು. என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிசாசு, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಿರುವಂತ ಸೈತಾನನೇ, என் பிள்ளைகளை தாக்குகிற பிசாசு, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಸೈತಾನನೇ,
விலகணும், ಅಗಲಬೇಕು. எனக்கு ஜெயம் வேண்டும், ನನಗೆ ಜಯ ಬೇಕು. மந்திர கிரியைகள் அழியணும், ಮಂತ್ರದ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳಿಯಬೇಕು. என் சிந்தனையை பாதிக்கிறது, ನನ್ನ ಆಲೋಚನೆಯನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. என்னுடைய எண்ணங்களை பாதிக்கிறது, ನನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. என்னை தற்கொலை பண்ண தூண்டுகிறது, ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದೆ. அது விலகணும். ಅದು ಅಗಲಬೇಕು. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன், ದೇವರೇ, ನಾನೊಬ್ಬ ಸೇವಕನು. எனக்கு பண ஆசை வரக்கூடாது, ನನಗೆ ಹಣದಾಸೆ ಬರಬಾರದು. நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. ஏமாற்றுகிற ஊழியம் செய்யக்கூடாது, ಏಮಾರಿಸುವಂತ ಸೇವೆ ಮಾಡಬಾರದು. சோம்பலான ஊழியக்காரனா இருக்கக்கூடாது, ಸೋಮಾರಿತನದ ಸೇವೆ ಮಾಡಬಾರದು. நான் ஜனங்களை இச்சிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. ನಾನು ಜನರನ್ನು ಇಚ್ಛಿಸುವಂತ ಸೇವಕನಾಗಿರಬಾರದು. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು ದೇವರೇ. என்னை மாற்றுங்க, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು. எங்க சபையை மாத்துங்க, ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸು. எனக்குள்ள எழுப்புதல் வரணும். ನನ್ನೊಳಗೆ ಜೀವನವು ಬರಬೇಕು. வானமண்டலத்தின் ஆவிகள், ಆಕಾಶ ಮಂಡಲದ ಆತ್ಮಗಳು, விக்கிரக ஆவிகள், ವಿಗ್ರಹದ ಆತ್ಮಗಳು, அசுத்த கிரியைகளை கொண்டு வருகிற ஆவிகள், ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಆತ್ಮಗಳು, என் சாட்சியை கெடுக்கிற ஆவிகள், ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು, அந்த ஆவிகள் விலகணும். ಈ ಆತ್ಮಗಳು ಅಗಲಬೇಕು. என் குடும்பத்தை விட்டு விலகணும், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. என் பிள்ளைகளை விட்டு விலகணும். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಕು. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் ரத்தத்தினாலே, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே, ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಬಲದಿಂದ எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை கண்டிந்து கொள்ளுகிறேன். ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೇಳುವಂತ ಆತ್ಮಗಳನ್ನು ಕತ್ತರಿಸುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவே, ಯೇಸುವೇ, எனக்குள்ள எழுப்புதலை அனுப்பும், ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸು. எனக்குள்ள எழுப்புதலை அனுப்பும். ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸು. நான் மாறணும், ನಾನು ಬದಲಾಗಬೇಕು. என்னை உடையும் ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಮುರಿದಾಕು ದೇವರೇ. என்னை உடையும் ஆண்டவரೇ, ನನ್ನನ್ನು ಮುರಿದಾಕು ದೇವರೇ. என்னை உடைத்து உருவாக்கும், ನನ್ನನ್ನು ಮುರಿದು ರೂಪಿಸು. என்னை உடைத்து உருவாக்கும், ನನ್ನನ್ನು ಮುರಿದು ಹಾಕಿ ರೂಪಿಸು. என் குடும்பத்தை உருவாக்கும், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರೂಪಿಸು. என் சபையை உருவாக்கும். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ರೂಪಿಸು. எனக்குள்ள எழுப்புதல் வரட்டும். ನನ್ನೊಳಗೆ ಜೀವನವು ಬರಲಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, அக்னியை போடும், ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕು. சுயநலம் அழிக்கப்படட்டும், ಸ್ವಾರ್ಥತೆಯು ನಾಶವಾಗಿ ಹೋಗಲಿ. சுய இச்சைகள் அழிக்கப்படட்டும், ಸ್ವಾರ್ಥತೆಯ ಇಚ್ಛೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. சுய பெருமைகள் அழிக்கப்படட்டும், ಸ್ವಾರ್ಥತೆಯ ಹೆಮ್ಮೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. என் பெருமைகள் அழிக்கப்படட்டும், ನನ್ನ ಹೆಮ್ಮೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. என் சுயநலம் அழிக்கப்படட்டும், ನನ್ನ ಸ್ವಾರ್ಥತೆಯು ನಾಶವಾಗಲಿ. இச்சைகள் அழிக்கப்படட்டும், ಇಚ್ಛೆಗಳು ನಾಶವಾಗಲಿ. எனக்குள்ள ஒரு விடுதலை வரட்டும், ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯು ಬರಲಿ. எனக்குள்ள எழுப்புதலை அனுப்பும். ನನ್ನೊಳಗೆ ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸು. ஆண்டவரே, விடுதலை தாரும். ದೇವರೇ, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡು. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவே, எனக்குள்ள எழுப்புதல், ಯೇಸುವೇ, ನನ್ನೊಳಗೆ ಜೀವನ, எனக்குள்ளே எழுப்புதல், ನನ್ನೊಳಗೆ ಜೀವನ, என்னை மாற்றும், ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು, என்னை மாற்றும், ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು, என்னை உடைத்து உருவாக்கும், ನನ್ನನ್ನು ಮುರಿದು ಹಾಕಿ ರೂಪಿಸು. எனக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, ನನ್ನೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ದುಷ್ಟಾತ್ಮ, அந்த ஆவி விலகட்டும். ಆತ್ಮವು ಅಗಲಲಿ. பெருமையின் ஆவி விலகட்டும், ಹೆಮ್ಮೆಯ ಆತ್ಮವು ಅಗಲಲಿ. இச்சையின் ஆவி விலகட்டும், ಇಚ್ಛೆಯ ಆತ್ಮವು ಅಗಲಲಿ. நிர்விசாரத்தின் ஆவி விலகட்டும், ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆ ಆತ್ಮವು ಅಗಲಲಿ. அடிமைப்படுத்துகிற ஆவி விலகட்டும், ಗುಲಾಮಪಡಿಸುವಂತ ಆತ್ಮವು ಅಗಲಲಿ. என் குடும்பத்தை விட்டு விலகட்டும், ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟ ಅಗಲಲಿ. பெல்லிஸ்டோனி ஆவி அழிக்கப்படட்டும். ಮಾಟತಂತ್ರದ ಆತ್ಮವು ನಾಶವಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಬಲದಿಂದ எனக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும். ನನ್ನೊಳಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. உம்முடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும். ನಿನ್ನ ಬಲವು ನನ್ನೊಳಗೆ ಇಳಿಯಲಿ. பொல்லாத பிசாசின் கிரியை அழியட்டும். ದುಷ್ಟ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳಿಯಲಿ. ஏமாற்றுகிற ஆவி, ಏಮಾರಿಸುವಂತ ಆತ್ಮ, வஞ்சிக்கிற ஆவி, ವಂಚಿಸುವಂತ ಆತ್ಮ, பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் ದುಷ್ಟ ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳು என்னை விட்டு விலகட்டும். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಿ. என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಿ. என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ಜೀವನಕ್ಕಾಗಿ என் ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சுயம் அழிக்கப்படட்டும், ನನ್ನ ಸ್ವಾರ್ಥತೆಯು ನಾಶವಾಗಲಿ. சுயம் அழிக்கப்படட்டும். ಸ್ವಾರ್ಥತೆಯು ನಾಶವಾಗಲಿ. இனி நான் அல்ல, ನಿನ್ ಮುಂದೆ ನಾನಲ್ಲ, இயேசுவே என்கிற அனுபவத்தை தோறும். ಯೇಸುವೇ ಎಂಬ
ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. ಯೇಸುವೇ 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 அக்னி அனுப்புங்க, ಬೆಂಕಿಯನ್ನು ಕಳುಹಿಸಿರಿ, என்னை மாற்றுங்க, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ, எனக்குள்ள எழுப்புதல் வரட்டும், ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವು ಬರಲಿ. இனி நான் அல்ல, ಮುಂದೆ ನಾನಲ್ಲ. இயேசுவே ಯೇಸುವೇ என்னை ஆட்கொள்ளுவீராக, ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿರಿ, ஆட்கொள்ளுவீராக, ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿರಿ. எழுப்புதல் அனுப்புங்க ஆண்டவரே, ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸಿರಿ ದೇವರೇ. எனக்குள்ள எழுப்புதல் அனுப்புங்க, ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸಿರಿ, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ ದೇವರೇ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒரு 5 நிமிடம் நீங்களே ஜெபிக்க போறீங்க. ಒಂದು 5 ನಿಮಿಷ ನೀವೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿ. நீங்களும் இயேசுவும், ನೀವು ಯೇಸುವು, நீங்களும் இயேசுவும் ನೀವು ಯೇಸುವು. உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவரிடத்துல பேசுங்க, ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿರಿ, பேசுங்க, ಮಾತಾಡಿರಿ, நீங்களே பேசுங்க ನೀವೇ ಮಾತಾಡಿರಿ. ஆண்டவரே.
நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து அல்ல, ನಮ್ಮ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡಲ್ಲ, நம்முடைய இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம், வாருங்கள். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕಿತ್ತು ಕರ್ತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಲು ಬನ್ನಿರಿ. இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம், வாருங்கள். ಹೃದಯವನ್ನು ಕಿತ್ತು ಕರ್ತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಲು ಬನ್ನಿರಿ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ನನ್ನ ಜನರು ಮನ ತಿರುಗಲಿ. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும். ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಲಿ. என் முகத்தை தேடட்டும். ನನ್ನ ಮುಖವನ್ನು ಹುಡುಕಲಿ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ನನ್ನ ನಾಮ ಧರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ನನ್ನ இருதயத்தை கிழித்து மனம் திரும்பட்டும். ಹೃದಯವನ್ನು ಕಿತ್ತು ಮನ ತಿರುಗಲಿ. தேவனே, ದೇವರೇ, எழுதியிருக்கிறபடி ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் ದೂಷಿಸப்படுகிறது. ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮವು ದೂಷಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. ஐயோ, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் ದೂಷಿಸப்படுகிறது. ಅಯ್ಯೋ, ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮವು ದೂಷಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ಇವತ್ತು ನಾವು ಮನ ತಿರುಗುತ್ತಿದ್ದೇವೆ ದೇವರೇ. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ನಾವು ಮನ ತಿರುಗುತ್ತಿದ್ದೇವೆ ದೇವರೇ. நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ನಾನು ಮನ ತಿರುಗುತ್ತಿದ್ದೇನೆ ದೇವರೇ. என்னை புதிதாக்குவீராக. ನನ್ನನ್ನು ನೂತನ ಪಡಿಸು ದೇವರೇ. என்னை புதிதாக்குவீராக. ನನ್ನನ್ನು ನೂತನ ಪಡಿಸು ದೇವರೇ. எனக்குள்ளே எழுப்புதலை உண்டாக்குவீராக. ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡು ದೇವರೇ. தேவனே, ದೇವರೇ, எனக்குள்ளே எழுப்புதலை அனுப்புங்க. ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸಿ. எனக்குள்ளே எழுப்புதலை அனுப்புங்க. ನನ್ನೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸಿರಿ. என்னை மறுரூபமாக்குங்க. ನನ್ನನ್ನು ರೂಪಾಂತರಗೊಳಿಸಿರಿ. எனக்குள்ள அக்னியை அனுப்புங்க. ನನ್ನೊಳಗೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಕಳುಹಿಸಿರಿ. எங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதலை அனுப்புங்க. ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯನ್ನು எங்க ಕಳುಹಿಸಿರಿ. குடும்பத்தை மாற்றுங்க. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. எங்க சபைக்குள்ள எழுப்புதலை அனுப்புங்க. ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವನ್ನು எங்க ಕಳುಹಿಸಿ. சபையை மாற்றுங்க. ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ ಕರುಣಿಸು. ஆண்டவரே இறங்கு. ದೇವರೇ ಕರುಣಿಸು. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮವು ದೂಷಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆಯಲ್ಲ. ஐயோ ஆண்டவரே, மன்னியும். ಅಯ್ಯೋ ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು. உண்மை இல்லாம இருக்கிறோமே. ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೇವಲ್ವೇ. ஏமாற்றுகிறவளோ இருக்கிறோமே. ಏಮಾರಿಸುವವರಾಗಿದ್ದೇವಲ್ವೇ.
கனி இல்லாத வாழ்க்கை வாழுகிறோமே. ದೇವರೇ, ಫಲ ಇಲ್ಲದಿರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ನಿರ್ವಿಚಾರத்தோடு வாழுகிறோமே. ನಿರ್ಲಕ್ಷ್ಯತೆಯಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. உம்மை ஆராதிக்கிற ஆலயத்துக்கு பிந்தி பிந்தி வருகிறோமே. ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಆಲಯಕ್ಕೆ ತಡವಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. உம்மை நாங்கள் அவமானப்படுத்துகிறோமே. ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ ದೇವರೇ. மன்னிங்க ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ ದೇವರೇ. எங்களுக்குள்ள எழுப்புதலை அனுப்பு. ನಮ್ಮೊಳಗೆ ಜೀವನವನ್ನು ಕಳುಹಿಸು. ஒரு நிமிடம் அமைதியாய், ಒಂದು ನಿಮಿಷವು ಶಾಂತವಾಗಿ, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಆಕಾಶಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ದೇವರೇ ನಾನು ನಿನಗೆ ಗುಲಾಮನು ಸ್ವಾಮಿ. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ದೇವರೇ ನಾನು ನಿನಗೆ ಗುಲಾಮನು ಸ್ವಾಮಿ. இந்த நாள் முதல் ಈ ದಿನದಿಂದ நான் உமக்கு அடிமை. ನಾನು ನಿನಗೆ ಗುಲಾಮನು ಸ್ವಾಮಿ. நான் உமக்கு அடிமை. ನಾನು ನಿನಗೆ ಗುಲಾಮನು ಸ್ವಾಮಿ. நீர் என்ன விரும்புகிறீர் அதைத்தான் செய்வேன். ನೀನ್ ಏನ್ ಬಯಸ್ತೀಯೋ ನಾನು ಅದನ್ನೇ ಮಾಡುವೆ. உம்முடைய வசனத்தின்படி வாழுவேன். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾನು ಜೀವಿಸುವೆ. உம்மை குறித்த பயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಭಯದಿಂದ ನಾನು ನಡೆದುಕೊಳ್ಳುವೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எழுப்புதல் எனக்குள்ளே ஆரம்பிக்கட்டும். ಜೀವನವು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ. எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரட்டும். ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಜೀವನವು ಬರಲಿ. எங்க குடும்ப சாட்சியுள்ள குடும்பமாய் மாறட்டும். ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಕುಟುಂಬವಾಗಿ ಬದಲಾಗಲಿ. எங்க சபைக்குள்ள எழுப்புதல் வரட்டும். ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಜೀವನವು ಬರಲಿ. ஆதி திருச்சபை போல எங்கள் சபை மாறட்டும். ಆದಿ ಸಭೆಯ ಹಾಗೆ ನಮ್ಮ ಸಭೆಯು ಬದಲಾಗಲಿ. ஆதி திருச்சபை போல எங்களுடைய சபை மாறட்டும். ಆದಿ ಸಭೆಯ ಹಾಗೆ ನಮ್ಮ ಸಭೆಯು ಬದಲಾಗಲಿ. ஆதி அப்போஸ்தலரை போல நான் ஊழியம் செய்வேன். ಆದಿ ಅಪೊಸ್ತಲರ ಹಾಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವೆ. பண ஆசைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ಹಣದ ಆಸೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. பேர் புகழுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ಹೆಸರು ಹೆಮ್ಮೆಗೆ ಜಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இயேசுவுக்காக மட்டுமே ஊழியம் செய்வேன். ಯೇಸುವಿಗಾಗಿ ಮಾತ್ರವೇ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವೆ. அந்த எழுப்புதல் எங்கள் சபைக்குள்ளே ಆ உண்டாகட்டும். ಜೀವನವು ನಮ್ಮ ಸಭೆಯೊಳಗೆ ಉಂಟಾಗಲಿ. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಯಜ್ಞ ವೇದಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. Thank you Lord. ವಂದನೆ ಕರ್ತನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உடைய கண்ணீரை கண்டேன். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡೆ. உடைய மனம் திரும்புதலை நான் கண்டேன். ನಿನ್ನ ಮನ ತಿರುಗುವಿಕೆಯನ್ನು ನಾನು ಕಂಡೆ. இதோ நான் புதிய இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன். ಇಗೋ ನಾನು ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. புதிய இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன். ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. புதிதான ஆவியை உங்களுக்குள்ளே கட்டளை இடுகிறேன். ಹೊಸದಾದಂತ ಆತ್ಮವನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಕಟ್ಟಳೆ இனி ಇಡುತ್ತಿದ್ದೇನೆ. பழையவைகள் நினைக்கப்படுவதில்லை. ಇನ್ನೊಂದೆ ಹಳೆಯ ಸಂಗತಿಗಳು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ಸಕಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ நான் ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ನಾನು ಸಕಲವನ್ನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்களே என்னுடைய சாட்சிகள். ನೀವೇ ನನ್ನ ಸಾಕ್ಷಿಗಳು. நான் உங்களில் மகிமைப்படுவேன். ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುವೆ. உங்களில் நான் மகிமைப்படுவேன். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಮಹಿಮೆ ಹೊಂದುವೆ. உங்களை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ನೀವು ಬಹಳ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತೆ நான் உங்களுடைய கிளை நறுக்கி சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி ನಾನು ನಿಮ್ಮ ರೆಂಬೆಯನ್ನು ಹೊಡೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் மாற்றுவேன். ಬಹಳ ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತೆ ಬದಲಾಯಿಸುವೆ. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. ಈಗ ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರಾತ್ಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த 4 விதமான ஆவிகள், ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ 4 ವಿಧವಾದಂತ ಆತ್ಮಗಳು, அது என் பிள்ளைகளை தாக்குகிறது. ಅದು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿದೆ. சிலர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ಕೆಲವರು ಬಾಧೆಗೊಳಗಾಗಿದ್ದಾರೆ. சிலர் சிந்தனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ಕೆಲವರು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சிலருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ಕೆಲವರ ಶರೀರವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சிலருடைய ஆவியிலே பயம் கலக்கம். ಕೆಲವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಭಯವು ಕಳವಳ. இந்த ஆவி அவளை தாக்கி இருக்கிறது. ಈ ಆತ್ಮವು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸಿದೆ. அதை அறியாமலேயே என் ஜனம் இருக்கிறாங்க. ಅದನ್ನು ತಿಳಿಯದ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಜನರಿದ್ದಾರೆ. இப்ப அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. ಈಗ ಆತ್ಮಗಳು ಹೊರಗೋಗಲಿದೆ. நான் அந்த கட்டுகளை அறுக்க போகிறேன். ನಾನು ಆ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಈಗ ಕಳಿಸಲಿದ್ದೇನೆ. பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மூலம் பண்ண போகிறேன். ದುಷ್ಟ ಸೈತಾನನ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட
போகிறது. ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿದೆ. எழுப்புதலுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. ಜೀವನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತೇಳುವಂತ ದುಷ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗಲಿದೆ. இப்ப விடுதலை தரப்போகிறேன், ನಾನು ಈಗ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇನೆ என்று கர்த்தர் சொல்லுகிறார் ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. சாத்தானே, என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. ಸೈತಾನನೇ, ನನ್ನ ಮೇಲೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. நான் இயேசுவுக்கு சொந்தம். ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತ. நான் இயேசுவுக்கு சொந்தம். ನಾನು ಯೇಸುವಿಗೆ ಸ್ವಂತ. சாத்தானே, என் சிந்தனையிலே உனக்கு அதிகாரம் இல்லை. ಸೈತಾನನೇ, ನನ್ನ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. சாத்தானே, என் சரீரத்தை தொட அதிகாரம் இல்லை. ಸೈತಾನನೇ, ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. பயப்படுத்துகிற ஆவியே உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ಭಯಪಡಿಸುವಂತ ಆತ್ಮವೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. என்னை பலவீனப்படுத்துகிற ஆவியே உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ನನ್ನನ್ನು ಬಲಹೀನತೆ ಪಡಿಸುವಂತ ಆತ್ಮವೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. தற்கொலையை தூண்டுகிற பிசாசே உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ಆತ್ಮಹತ್ಯೆಯನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ ಸೈತಾನನೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸ್ತೇನೆ ಯೇಸುವಿನ என் ನಾಮದಲ್ಲಿ. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ಕುಟುಂಬ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮವೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எல்லா வலதுகரம் உயர்த்தி ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿ. இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳಿರಿ. ஆவிகள் வெளியேறும். ಆತ್ಮಗಳು ಹೊರಗೋಗುತ್ತದೆ. உடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೋಗುತ್ತದೆ. உடைய சரீரத்தை விட்டு வெளியேறும். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೋಗುತ್ತದೆ. உங்களுக்கே தெரியாம அந்த ஆவி உள்ளே நுழைந்திருக்கிறது. ನಿಮಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಈ ಆತ್ಮಗಳು ನುಸುಳಿದೆ. அவைகள் வெளியரங்கமாக போகிறது. ಅವುಗಳು ಈಗ ಬಹಿರಂಗವಾಗಲಿದೆ. தேவதூதர்கள் திரளாய் இறங்கி இருக்கிறார்கள். ದೇವದೂತರುಗಳು ಹೇರಾಳವಾಗಿ ಇಳಿದಿದ್ದಾರೆ. பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಹೊರಗೋಗಲು ಆರಂಭಗೊಂಡಿದೆ. பொல்லாத ஆவிகள் வெளியேற போகிறது. ದುಷ್ಟ ಆತ್ಮಗಳು ಹೊರಗೋಗಲು ಆರಂಭಗೊಂಡಿದೆ. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿದೆ. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாதவனே, ದೇವ ಜನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದಿರುವಂತ ದುಷ್ಟನೇ, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕತ್ತರಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕತ್ತರಿಸುತ್ತೇನೆ. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ನಾಮ. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ನಾಮ. துரைத்தனத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். ದೊರೆತನದ ಆತ್ಮಗಳನ್ನು ಕದರಿಸುತ್ತೇನೆ. அதிகாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ಅಧಿಕಾರದ ಆತ್ಮಗಳನ್ನು ಕದರಿಸುತ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮ. பில்லி சூன்ய மந்திர ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ಮಾಟ ಮಂತ್ರದ ತಂತ್ರದ ಆತ್ಮಗಳನ್ನು ಕದರಿಸುತ್ತೇನೆ இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியேறி போவதாக. ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. அசுத்த ஆவிகள், ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು, பாவத்தை தூண்டுகிற ஆவிகள், ಪಾಪವನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು, இச்சையின் ஆவிகள் ಇಚ್ಛೆಯ ಆತ್ಮಗಳು வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், ನಿದ್ರೆಯನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು, தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் ಆತ್ಮಹತ್ಯೆಯನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ ಆತ್ಮಗಳು வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். ಹೊರಗೆ ಹೋಗು ಯೇಸುವಿನ ನಾಮ. விடுதலை உண்டாவதாக. ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವ. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢಚಿತ್ತರಾಗಿ அவனை எதிர்த்து நில்லுங்கள். ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீங்கள் தான் எதிர்க்க வேண்டும். ನೀವೇ ಎದುರಿಸಬೇಕು. நீங்க தான் எதிர்க்க வேண்டும். ನೀವೇ ಎದುರಿಸಬೇಕು. உங்களுக்கு அவன் பயப்பட போகிறான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅವನು ಭಯಪಡಲಿದ್ದಾನೆ. நீங்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. ನಿಮಗೆ ಈಗ 5 ನಿಮಿಷಗಳು ಸಮಯ ಕೊಡಲಾಗುತ್ತದೆ. நீங்க வலதுகரம் உயர்த்தி ನೀವು ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವಿತ, உங்களுடைய சபை, ನಿಮ್ಮ ಸಭೆ, அங்கே கிரியை செய்கிற ஆவிகள், ಅದರಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಆತ್ಮಗಳು, நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில அதை எதிர்த்து ஜெபிக்க போறீங்க. ನೀವು ಆತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೀರಿ. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿ, இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಹೇಳಿರಿ. நீங்க சொல்ல சொல்ல அந்த ஆவி வெளியேறும். ನೀವು ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ಆತ್ಮ ಹೊರಗೋಗುತ್ತದೆ. சில குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற பில்லிசுனி ஆவி வெளியேறும். ಕೆಲವು ಕುಟುಂಬವನ್ನು ವೇದನೆಪಡಿಸುವಂತ ಮಾಟತಂತ್ರದ ಆತ್ಮಗಳು ಹೊರಗೋಗುತ್ತದೆ. மந்திர கிரியைகள் அழியும். ಮಂತ್ರದ ಕ್ರಿಯೆಗಳು ಅಳಿಯುತ್ತದೆ.
நீங்களே ஜெபிக்க போறீங்க. ನೀವೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೀರಿ. இந்த ஆவி சத்தமிட்டுக்கொண்டு சிலரை விட்டு வெளியேறும். ಈ ಆತ್ಮವು ಶಬ್ದ ಹಾಕುತ್ತಾ ಕೆಲವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೋಗುತ್ತದೆ. ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. Amen. Amen. கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರಾತ್ಮನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ದೇವ ಮಕ್ಕಳು இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும், ಯೇಸುವನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ, ரட்சிக்கப்பட்ட பிறகும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರವೂ சிலர் ಕೆಲವರು ஆண்டவர் அருவக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்க. ದೇವರು ಅಸಹ್ಯ ಮಾಡುವಂತ ಜಾಗಕ್ಕೆ ಹೋದ್ರಿ. குறி சொல்லுகிற இடம், ಕಣಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಜಾಗ. அசுத்த ஆவிகளை வைத்து குறி சொல்லுகிற இடம், ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳನ್ನು ಇಟ್ಟು ಕಣಿ ಹೇಳುವಂತ ಒಂದು குறி ಜಾಗ. கேட்க போனீங்க. ಕಣಿ ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದ್ರಿ. சிலர் மந்திரவாதிகளை தேடி போனீங்க. ಕೆಲವರು ಮಂತ್ರವಾದಿಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದ್ರಿ. மந்திரிக்கப்பட்ட பொருளை வாங்கிட்டு வந்தீங்க. ಮಂತ್ರ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರಿ. உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. சிலர் ஒரு பக்கம் ஜெபிக்கலாம், இன்னொரு பக்கம் இதே செய்யலாம். ಕೆಲವರು ಬಂದು ಒಂದು ಕಡೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇದನ್ನು ಮಾಡೋಣ. அப்படி ஒரு தவறான எண்ணத்துக்கு இடம் கொடுத்து ಆ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆಗೆ ಸ್ಥಳವನ್ನು மந்திரிக்கப்பட்ட இடத்துக்கு போனீங்க. ಮಂತ್ರಿಸಲ್ಪಡುವಂತ ಜಾಗಕ್ಕೆ மந்திரிக்கப்பட்ட பொருளை கூட வாங்குனீங்க. ಮಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುವನ್ನು ಕೂಡ ಕೊಂಡುಕೊಂಡು, சிலர் குறி சொல்லுகிற ஆவிகிட்ட போய் குறி கேட்க போனீங்க. ಕೆಲವರು ಕಣಿ ಹೇಳುವಂತ ಆತ್ಮಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕಣಿಯನ್ನು ಕೇಳಿದ್ರಿ. கிறிஸ்தவராக இருந்தும் ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்தோம். ಯೇಸುವೇ ನಿಜವಾದ ದೇವರೆಂಬುದಾಗಿ இந்த ತಿಳಿದಿದ್ದೀರಿ. பாவத்தை செய்தது தேவனை மிகவும் துக்கப்படுத்தி ಈ இருக்கிறார். ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದು ದೇವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ದುಃಖಪಡಿಸಿದೆ. இது சாபமாய் உங்களுடைய குடும்பத்தின் மீது வெளிப்பட ஆரம்பித்து விட்டார். ಇದು ಶಾಪವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಲು அது ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿದೆ. சாபமாய் சந்ததியை தொடர போகிறார். ಅದು ಶಾಪವಾಗಿ ಸಂತತಿಯನ್ನು ಮುಂದುವರಿಸಲಿದೆ. நீங்க இந்த பாவத்தை அறிக்கை செய்த மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ನೀವು ಈ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಮನ ತಿರುಗುವುದಾದರೆ
ಆದರೆ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವ. நீங்கள் மனம் திரும்பாம மூடி வச்சீங்கன்னா ನೀವು ಮನ ತಿರುಗದ ಹಾಗೆ ಮುಚ್ಚಿ ಇಟ್ಟರೆ அது சாபமாய் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததியே பாதித்து விடும். ಅದು ಶಾಪವಾಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಸಂತತಿಯನ್ನೇ ಬಾಧಿಸುತ್ತದೆ. நான் கிறிஸ்தவனாயிருந்தோம், ನಾನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದು ரட்சிக்கப்பட்ட பிறகும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರವೂ இந்த மாதிரி போனேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೋದೆ. சில நண்பர்கள் சொன்னாங்க, ಕೆಲವರು ಸ್ನೇಹಿತರು ಹೇಳಿದ್ರು, உறவினர்கள் சொன்னாங்க, ಒಂದು ಬಳಗದವರು ಹೇಳಿದ್ರು, என் சுகத்துக்காக, ನನ್ನ ಸುಖಕ್ಕಾಗಿ, குழந்தைக்காக, ಮಗುಗಾಗಿ, சில நன்மைகளுக்காக ಕೆಲವು நான் ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ அப்படி போயிட்டேன். ನಾನು ಹೋದೆ. ஆண்டவர் என்னை மன்னிக்கணும். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು. இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன். ಇವತ್ತು ನಾನು ಮನ ತಿರುಗುತ್ತೇನೆ. அப்படி சொல்றவங்க கரமைத்துங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ರಿ. அப்படி சொல்றவங்க கரமைத்துங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ರಿ. இவ்வளவு பெரிய கூட்டம், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೂಟ, ஆவியானவர் துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், ದೇವರಾತ್ಮನು ದುಃಖ ಪಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இயேசுவை அறிந்த பிறகும், அவர்தான் ரட்சகர் என்று தெரிந்த பிறகும், ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದ ನಂತರವೂ ಆತನೇ ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದ ನಂತರ ஆண்டவர் அருவருக்க கூடிய ஒரு குறி சொல்லுகிற இடம், மந்திரம் செய்கிற இடத்துக்கு போனது தேவனை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறார். ದೇವರು ಅಸಹ್ಯ ಮಾಡುವಂತ, ದುಃಖಪಡಿಸುವಂತ, ಮಂತ್ರ ಮಾಡುವಂತ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದು ದೇವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ದುಃಖಿಸಿದೆ. இதுல சிலர் இப்பவே நீங்க தாயத்தை கட்டி இருக்கிறீங்க. ಇದರಲ್ಲಿ ಕೆಲವರು ಈಗಲೇ ನೀವು ತಾಯತ್ತುಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. அதை கலட்டணும், ಅದು ಬಿಚ್ಚಬೇಕು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என்னை குறித்த பயம் நடுக்கம் உண்டாகும்படி ನನ್ನ ಬಗ್ಗೆ ಭಯವು ನಡುಕವು ಉಂಟಾಗುವುದು. அவங்க பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சால் தான் நான் இரக்கம் செய்வேன். ಅವರು ಪಾಪವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಾನು ಕನಿಕರಿಸುವೆ. இப்ப கரம் வைத்தவங்க மட்டும் முன்னால வாங்க. ಈಗ ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿದವರು ಮಾತ್ರ ಮುಂದೆ ಬನ್ರಿ. இந்த வழியை திறந்து விடுங்க. ಈಗ ಸ್ವಲ್ಪ ದಾರಿಯನ್ನು ತೆರೆದು ಕೊಡ್ರಿ. ஆண்டவர் சொல்லுகிறார், சபை நடுவே ஒப்பு கொடுக்கணும். ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಸಭೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அப்பதான் நான் மன்னிப்பேன், ಆಗಲೇ ನಾನು ಕ್ಷಮಿಸುವೆ. இது எவ்வளவு பெரிய பாவம் என்று கிறிஸ்தவர்கள் உணரணும். ಇದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க பின்னால் இருந்தாலும் வந்துருங்க, அப்பதான் உங்க குடும்ப சாபத்திலிருந்து மாற்றப்படும். ನೀವು ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಬಂದು ಬಿಡ್ರಿ, ಆಗಲೇ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. இது தேவனை மிகவும் காயப்படுத்தின காரியம். ಇದು ದೇವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ಗಾಯಪಡಿಸಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. பெண்கள் இந்த பக்கம் வாங்க, ಸ್ತ್ರೀಯರು ಈ ಕಡೆಗೆ ಬನ್ನಿರಿ. ஆண்கள் இந்த பக்கம் வாங்க, ಪುರುಷರೆಲ್ಲರೂ ಎಡಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು. இன்னும் சிலர் இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಇದ್ದೀರಾ, ಬೇಗನೆ ಬಂದ್ಬಿಡ್ರಿ. வாலண்டியர்ஸ் உதவி செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாருங்க. ವಾಲಂಟಿಯರ್ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ, ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥಪಡಿಸಬೇಡ್ರಿ. இன்னும் சிலர் இருக்கிறீங்க, ಇನ್ನೂ ಕೆಲವರಿದ್ದೀರಾ, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು, கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கணும். ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இயேசுவை அவமானப்படுத்துகிறதுக்கு சமம். ಯೇಸುವನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಮ. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ಹೇಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲು ಸಾಧ್ಯ? ஆண்டவரே மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು. ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இன்னும் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்காய் காத்திருக்கிறேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುತ್ತಾ ಇರುವಂತ ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ஜெபிக்க ಕಾಯುತ್ತಿದ್ದೇನೆ. ஆரம்பிக்க முன்னால் வந்தவங்க கண்ணீரோட சொல்லுங்க, ಮುಂದೆ ಬಂದವರು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿರಿ. இயேசுவே மன்னியும், ಯೇಸುವೇ ಕ್ಷಮಿಸು. இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன், ಯೇಸುವೇ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, பிசாசு கிட்ட போயிட்டேனே, ಸೈತಾನನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ, குறி சொல்லுகிற ஆவி கிட்ட போயிட்டேனே, ಕಣಿ ಹೇಳುವಂತ ಜಾಗಕ್ಕೆ ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ, மந்திரவாதி கிட்ட போயிட்டேனே, ಮಂತ್ರವಾದಿ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ, உம்மை அறிந்த பிறகும் இந்த பாவத்தை செய்துட்டேனே, ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದ ನಂತರವೂ ಈ ಪಾಪವನ್ನು ನಾನು ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ. ஆண்டவரே மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು. இன்னும் சிலர் இருக்கிறீங்க, ಇನ್ನು ಕೆಲವರಿದ್ದೀರಾ, கூட்டத்தை விலக்கி கொண்டு வாங்க, ಕೂಟವನ್ನು ಅಗಲಿಸಿಕೊಂಡು ಬನ್ನಿ. சபை நடுவில் வந்து ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ಸಭೆಯ ನಡುವೆ ಬಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு பயம் உண்டாகும், ಆಗಲೇ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಭಯವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்களுக்கு 2 நிமிஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ನಿಮಗೆ 2 ನಿಮಿಷ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஆண்டவரே மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು. ஆண்டவரே மன்னியும்,
மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು, இயேசுவே மன்னியும். ಯೇಸುವೆ ಕ್ಷಮಿಸು, உம்மை வேதனைப்படுத்தி விட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿಬಿಟ್ಟೆ, உம்மை அவமானப்படுத்தி விட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಿಬಿಟ್ಟೆ, விக்கிரகத்துக்கு முன்னால போயிட்டேன், ವಿಗ್ರಹದ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ, அசுத்தாவிக்கு முன்னால போயிட்டேன். ಅಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. இயேசுவே மன்னியும். ಯೇಸುವೆ ಕ್ಷಮಿಸು. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ வாயை ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. திறந்து ஜெபிங்க, ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, ಹಾಗೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ಅರಿಕೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவே மன்னியும். ಯೇಸುವೆ ಕ್ಷಮಿಸು. ஆண்டவரೇ, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ದೇವರೇ ಇನ್ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. இனி குறி கேட்க போக மாட்டேன், ಇನ್ಮುಂದೆ ಕಣಿ ಕೇಳಕ್ ಹೋಗಲ್ಲ. இனி மந்திரவாதிகிட்ட போக மாட்டேன், ಇನ್ಮುಂದೆ ಮಂತ್ರವಾದಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಲ್ಲ. இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும். ಈ ಒಮ್ಮೆ ನನಗೆ ಕನಿಕರಿಸು. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. முன்னால் வந்தவங்க ஜெபம் பண்ணுங்க, வாயை ಮುಂದೆ திறந்து ಬಂದವರು ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஜெபிங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திட்டேன், ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ಬಿಟ್ಟೆ, உம்மை அவமானப்படுத்திட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸ್ಬಿಟ್ಟೆ. மன்னியும் ஆண்டவரே. ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். ದೇವರೇ ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ಕನಿಕರ ತೋರು. ஆண்டவரே, இரக்கம் செய்யும். ದೇವರೇ ಇವರಿಗೆ ಕನಿಕರಿಸು. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு வந்திருக்கிறாங்களே, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾರೆ. ஜீவனுள்ள தேவனை அறிந்த பிறகும் ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನು ತಿಳಿದ ನಂತರ பிசாசுக்கு முன்னால போய் நிக்கிறந்திருக்காங்களே, ಸೈತಾನನ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಬಿಟ್ರಲ್ಲ. ஆண்டவரே மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು, ஆண்டவரே இறங்கும். ದೇವರೇ ಕನಿಕರಿಸು. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. பின்னால் இருக்கிற எல்லாரும் வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ಹಿಂಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இன்றைக்கு சபைக்குள்ளே தீட்டு இருக்கிறது, ಇವತ್ತು ಸಭೆಯ ಒಳಗೆ ಅಶುದ್ಧವು ಇದೆ, பாளையத்துக்குள்ளே தீட்டு இருக்கிறது, ಪಾಳೆಯದ ಒಳಗೆ ಅಶುದ್ಧವು ಇದೆ, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே மந்திர பிசாசு இருக்கிறது, ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳ ಒಳಗೆ ಮಂತ್ರದ ಸೈತಾನ್ ಇದ್ದಾನೆ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பிள்ளை மந்திர கிரியை இருக்கிறது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಜನರ ಒಳಗೆ ಮಂತ್ರದ ಕ್ರಿಯೆಗಳು ಇದೆ. இந்த தீட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ಅಶುದ್ಧವು ದೂರಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. எல்லாரும் வலது கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இவங்க ஆராதனைக்கு போகிறவங்க தான், ಇವರು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗುವವರೇ, ஆனா மந்திரவாத இடத்திலே போயிருக்கிறாங்க. ಆದರೆ ಮಂತ್ರವಾದಿಗಳ ಬಳಿಗೂ ಹೋಗಿದ್ದಾರೆ. இயேசுவே, ಯೇಸುವೇ, நாங்கள் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். ನಾವು ಇವರಿಗೋಸ್ಕರ ಭಿನ್ನಯಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, இரக்கம் செய்யும், ದೇವರೇ ಕನಿಕರಿಸು, மன்னியும் ஆண்டவரே. ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ. சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்துருங்க, ಶಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ. உங்க ரத்தத்தினால கழுவிருங்க, ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಬಿಡಿರಿ. இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. ಈ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. நாங்கள் தரப்பல இருக்கிற ஆண்டவரே, ನಾವು ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ ದೇವರೇ. இனிமேல் இந்த பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. ಇನ್ ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ಇವರು ಮಾಡದ ಹಾಗೆ ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரೇ, ಇವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ உடைய ದೇವರೇ. ரத்தத்துகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இயேசுடைய ரத்தத்துகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ದೇವರೇ. விடுவீங்க ஆண்டவரே, ಬಿಡಿಸು ದೇವರೇ. விடுவீங்க ஆண்டவரே. ಬಿಡಿಸು ದೇವರೇ. அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಶಕ್ತಿಯಿಂದ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. எல்லாம் பயபக்தியோடு காணப்படுவோம். ಎಲ್ಲರೂ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡೋಣ. இன்னும் 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ಇನ್ನು 2 ನಿಮಿಷಗಳು ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, working power in the blood of the Lamb. There is power, power, working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின்
ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். முன்னால் வந்தவர்கள் எல்லாம் வலதுகரம் வைத்தங்க. ಮುಂದೆ ಬಂದವರೆಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. முன்னால் வந்த எல்லாரும் வலதுகரம் வைத்தங்க. ಮುಂದೆ ಬಂದಂತ ನೀವೆಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. எல்லாரும் இயேசுவே மன்னியும். ಎಲ್ಲರೂ ಯೇಸುವೇ ಕ್ಷಮಿಸು. இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ನಾನು ಮಾಡಬಾರದು. இனி இந்த பாவ காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪಾಪ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சொல்லுங்க சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹೇಳಿರಿ. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவே மன்னியும். இயேசுவே ಕ್ಷಮಿಸು. இயேசுவே இரக்கம் செய்யும். இயேசுவே கனிಕರವನ್ನು ತೋರು. இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. இனி நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. இது சாபத்தை கொண்டு வருகிற காரியம். ಇದು ಶಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಕಾರ್ಯ. இயேசுவை அறிந்த பிறகு, ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದ ನಂತರ, நமக்காக உயிரையே கொடுத்த ரத்த சிந்தன் ஆண்டவரை அறிந்த பிறகு, ನಮಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದಂತ ದೇವರನ್ನು ತಿಳಿದ ನಂತರ, குறி சொல்லுகிறவளை தேடி போவது, ಕಣಿ ಹೇಳುವುದನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು, மந்திரவாதிகளை தேடி போவது, ಮಂತ್ರವಾದಿಗಳನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಹೋಗುವುದು, அது சாபத்தை கொண்டு வரும். ಇದು ಶಾಪವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சிலர் மந்திரிக்கப்பட்ட தாயத்து வச்சிருக்கிறீங்க. ಕೆಲವರು ಮಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ತಾಯತ್ತುಗಳನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. அவங்க கொடுத்த கயிறை கட்டி இருக்கிறீங்க. ಅವ್ರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ದಾರವನ್ನು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. அதை அறுத்தருங்க, எரிஞ்சு அறுத்தருங்க. ಅದನ್ನೆಲ್ಲ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ಬಿಡ್ರಿ. உங்களுக்கு பயமா இருந்தா இவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. ನಿಮಗೆ ಹೆದರಿಕೆ ಆಗಿರುವುದಾದರೆ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, ಅವರು ಅದನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ ತೆಗಿತಾರೆ. அது இருக்க வரைக்கும் அந்த பிசாசு உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ಅದು ಇರುವ ತನಕ ಆ ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂದಟ್ಟಿಸುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. சிலர் வீடுகள்ல மந்திரிக்கப்பட்ட பொருள் வச்சிருக்கிறீங்க. ಕೆಲವರು ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಂತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. அவங்க கொடுத்த பொருளை வீட்டுல வச்சிருக்கிறீங்க. ಅವರು ಕೊಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. யாரெல்லாம் வச்சிருக்கீங்க கை வைத்துங்க. ಯಾರೆಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ರಿ. நீங்க வீட்டுக்கு போன உடனே, ನೀವು ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಪ್ರೋಕ್ಷಿಸ್ತೇನೆ சொல்லி அதை எரிச்சிடணும், நெருப்புல சுட்டு எரிச்சது. ಹೇಳಿ ಅದನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಡುಬಿಡ್ರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இனி இந்த பாவத்தை ஒரு காரணம் கொண்டு செய்யக்கூடாது. ಇನ್ ಮುಂದೆ ಈ ಪಾಪವನ್ನು ಒಂದು ಕಾಲವೂ ಮುಂದೆ ಮಾಡಬಾರದು. ஆண்டவர் இரக்கம் செய்து உங்களை மன்னித்திருக்கிறார். ದೇವರು ಕನಿಕರವನ್ನು ತೋರಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. உங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போகலாம். ನಿಮ್ಮ ಜಾಗಗಳಿಗೆ ಹಿಂದೆ ಹೋಗಬಹುದು. எல்லாரும் அப்படியே வலதுகரம் வைத்தங்க. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಹಾಗೆ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. நம்முடைய ஆண்டவரே, எனக்குள்ள உண்டான எழுப்புதல் பற்றி எரியணும். ನನ್ನೊಳಗೆ ಉಂಟಾದಂತ ಜೀವನವು ಹೊತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. நான் சாட்சியின் வாழ்க்கை வாழணும். ನಾನು ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬೇಕು. எனக்குள்ள இந்த எழுப்புதல் பற்றி எரியணும். ನನ್ನೊಳಗೆ ಜೀವನವು ಹೊತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. நான் பரிசுத்தமா வாழணும். ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நான் ஜெபாவி உடையவனாயிருக்கணும். ನಾನು ಪ್ರಾರ್ಥನಾತ್ಮ ಉಳ್ಳವನಾಗಿರಬೇಕು. நான் இயேசுவை அறிவிக்கணும். ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸಾರಬೇಕು. அந்த எழுப்புதல் எனக்குள்ளே பற்றி எரியட்டும். ಆ ಜೀವನವು ನನ್ನೊಳಗೆ ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿ. எனக்குள்ளே பற்றி எரியட்டும். ನನ್ನೊಳಗೆ ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿ. ஒவ்வொருவருக்குள்ள பற்றி எரியட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಒಳಗೆ ಹೊತ್ತಿ ಉರಿಯಲಿ. எழுப்புதல் உண்டாகட்டும். ಉಜ್ಜೀವನವು ಉಂಟಾಗಲಿ. அப்படியே இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ಹಾಗೆ ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ಎಲ್ಲ வலதுகரம் வைத்தங்க. ಎಲ್ಲರೂ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ. எங்க குடும்ப சாட்சியான குடும்பமா இருக்கணும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಕುಟುಂಬವಾಗಿರಬೇಕು. எங்க வீடு ஜெப வீடா இருக்கணும். ನಮ್ಮ ಮನೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. எங்க வீடு துதியின் வீடா இருக்கணும். ನಮ್ಮ ಮನೆ ಸ್ತುತಿಯ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. எங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ஒரு துதியின் வீடா இருக்கணும். ಸ್ತುತಿಯ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. ஜெப வீடா இருக்கணும். ಪ್ರಾರ್ಥನಾ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ
ಉಜ್ಜೀವನವು எங்க ಉಂಟಾಗಬೇಕು. வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ನಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವನ್ನು ಪ್ರೋಕ್ಷಿಸ್ತೇವೆ. எங்க வீட்டுல ரட்சிக்கப்பட எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. எங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரட்டும் இயேசுவின் ನಮ್ಮ நாமத்தில். ಮನೆಯೊಳಗೆ ಬದಲಾವಣೆ ಬರಲಿ ಯೇಸು. எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ಜೀವನವು ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. எங்க குடும்பமே எழுப்புதல் அடையணும். ನಮ್ಮ ಕುಟುಂಬವೇ ಉಜ್ಜೀವನಗೊಳ್ಳಬೇಕು. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ಎಲ್ಲರ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ உங்க சபைக்காக ஜெபிங்க. ನಿಮ್ಮ ಸಭೆಗಾಗಿ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಿ. போகிற சர்ச்சுக்காக ನೀವು ஜெபிங்க. ಹೋಗುವಂತ ಚರ್ಚ್ಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சபை ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. ಸಭೆಯ ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எங்க சபையில எழுப்புதல் உண்டாகணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. எங்க சபை ஆதி சபை போல மாறணும். ನಮ್ಮ ಸಭೆಯು ಆದಿ ಸಭೆಯ ಹಾಗೆ ಬದಲಾಗಬೇಕು. சாட்சி உள்ள சபையா மாறணும். ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படணும். ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೇಳುವಂತ ಆತ್ಮಗಳು எங்க ಅಳಿಯಲ್ಪಡಬೇಕು. சபையில எழுப்புதல் உண்டாகணும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. அப்படி எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ಹಾಗೆ ಎಲ್ಲರ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲೆ எங்க தெருவில் எழுப்புதல் வரணும். ನಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ನಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. எங்க கிராமம், எங்க பட்டணம், எங்களுடைய ஏரியா முழுவதிலும் எழுப்புதல் ನಮ್ಮ வரணும். ಗ್ರಾಮ, ನಮ್ಮ ಪಟ್ಟಣ, ನಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯ ಪೂರ್ತಿ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. அக்னியை போடுங்க ஆண்டவரே. ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕು ದೇವರೇ. சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் முடக்கப்படட்டும். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅಟಕಿಸಲ್ಪಡಲಿ. அக்னியை போடுங்க. ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಿರಿ. எழுப்புதலை உண்டாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ಉಜ್ಜೀವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எழுப்புதலை ஆரம்பித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பரவும்படி செய்யும். ಅದನ್ನು ಹರಡುವಂತೆ ಮಾಡಿ. அதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ಅದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. உட்காரும். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ.